We welcome you all to the farewell function of Dr. V. Balasamy, Principal, Kongu Engineering College. It gives us immense pleasure in welcoming the President of the function, Thiru Dr. R. Kumaraswamy, President, KVIT Trust. We also extend a warm welcome to Thiru P. Satyamurthy, Secretary, KVIT Trust, Thiru K.V. Ravishankar, Treasurer, KVIT Trust, Thiru A.K. Ilango, Correspondent, Kongu Engineering College and Kongu School of Architecture, Thiru A. Venkatachalam, Correspondent, Kongu Polytechnic College and Kongu Private Industrial Training Institute and Kongu Naturopathy and Yoga Medical College and Hospital, Thiru P.D. Thangavel, Correspondent, Kongu Arts and Science College, Thiru R.M. Devaraja, Correspondent, Kongu National Matriculation Higher Secondary School, respected patron members of the KVIT Trust, Dr. V. Balasamy, Principal, Kongu Engineering College. We also like to extend our warm welcome to Dr. Gunavathi Balasamy, Retired Professor, Department of ECE, PST College of Technology, Major Kritik Murugan, Garrison Engineer, Ahmedabad, Miss Inita Kritik Murugan, Lead Software Engineer, Society General, Granddaughter Baby Abhira and all the family members, Principals of Sister Institutions, Dr. R. Parameshwaran, Vice Principal, Kongu Engineering College, Controller of Examinations, CCOs and HODs, Administrative Officer, KVIT Trust, Registrar, Teaching Fraternity, Non-Teaching Staff, Special Invitees and Guests, we welcome you all once again. நல்லாற்று நாக்கம் மலர்மிசை இவ்வுலகம் ஏறியர்கள் அறம் சார்ந்த வழியில் செல்லும் தலைவனின் செயல் பூமியில் மிக உயர்ந்த புகழை பெறும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நம் நிறுவனம் வளர்ச்சி பெற நம் அனைவரையும் ஏற்ற முறையில் வழிநடத்தி சென்ற நம் முதல்வர் டாக்டர் வி. பாலசாமி ஐயா அவர்கள் எப்போதும் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டே இருக்கும் சுறுசுறுப்பான இளைஞர். நினைவு திறனில் அவர் முன் யாரும் நிற்க முடியாது. மேலும் செய்யும் செயல் செவ்வனே முடிய திறம்பட செயல்படும் திறன்மிகு முதல்வர். நம் பாலசாமி ஐயா அவர்களின் பாலில் நிறைவு மற்றும் பிரிவு உபச்சார விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். முதலில் என் நிகழ்வும் நன்னிகழ்வாக கடவுள் வாழ்க்கை கொங்கு கீதமாக கொங்கு கல்வி சாலையே அறிவு மலரும் சூலையே திறனை வளர்த்து வாழ்விலே மொழியை கூட்டும் ஜோதியே மூங்கில்கள் துளையிட்டு குழலாகுதே மதி காற்று அது சென்று இசையாகுதே பாறைகள் ஒளிப்பட்டு சிலையாகுதே பார்ப்போற்றும் அறிவே இங்கு நிலையாகுதே அன்பு அறிவு சேவையாகும் வேதமாகுதே முக்கூடலாய் இணைந்தே எங்கள் கீதமாகுதே வீரம் கொஞ்சம் நிலத்திலே கொங்கு தமிழான் மணக்குதே மஞ்சள் புகழ் நகரிலே எங்கள் கல்வி சிறக்குதே மரங்கள் பச்சை உடுத்தியே வந்தனங்கள் கூறிடுமே நித்தம் ஏதும் குறையில்ல சுத்தம் இங்கே சுடவிடுமே கலாம் கண்ட கனவுகளை வென்றிடுவோமே கணித மேதை ராமானுஜத்தின் வாரிசு நாமே காவிரி நீராயோடே லட்சிய கடலை அடைவோமே கற்ற கல்வி ஞானத்தால் வெற்றி மாலை சூடிடுவோமே கொங்கு கல்வி சாலையே அறிவு மலரும் சோலையே திறனை வளர்த்து வாழ்விலே மொழியை கூட்டும் ஜோதியே. நாம் வரவேற்பதை வழங்க திரு ஏ. இளங்கோ ஐயா அவர்கள் தாழாளர் கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் அண்ட் கொங்கு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது கொங்கு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலசாமி அவர்களின் பிரிவு உபச்சார விழாவிற்கு வருகை தந்த அத்தனை பேரையும்
மிகுந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலில் நமது அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் ஆர். குமாரசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நமது செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது பொருளாளர் ரவிசங்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது கல்வி நிறுவனங்கள் கொங்கு பாலிடெக்னிக் மற்றும் நேச்சுரோபதி கல்லூரிகளின் தாளாளர் மதிப்பிற்குரிய ஏ. வெங்கடாச்சலம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கொங்கு நேஷனல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் ஆர். தேவராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது அறக்கட்டளையின் பாரம்பரிய உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பி.கே. சுவாமிநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு யூ.ஆர்.சி. தேவராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மதிப்புக்குரிய பி.சி. பழனிசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு கே. பழனிசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது முன்னாள் தாளர் பி. சச்சிதானந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னாள் பொருளாளர் ஆர். கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு சரவணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னாள் தலைவர் திரு பரமேஸ்வர லிங்கமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னாள் பொருளாளர் திரு கிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு செங்கோட்வேல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவின் நாயகர் நமது அனைவரின் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கல்லூரியின் முதல்வர் திரு பாலுசாமி அவர்களையும் அவரது துணைவியார் குணவதி அவர்களையும் உங்கள் அனைவரின் கரகோஷத்தோடு வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். எந்த ஒரு சிறப்பு நிகழ்விற்கும் முதல் முறை முக உரை தலைமையில் ஆற்று அழைக்கின்றோம். திரு டாக்டர் ஆர். குமாரசாமி ஐயா, தலைவர் கேவிஐடி ட்ரஸ்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இன்றைய விழாவின் நாயகர் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திரு டாக்டர் பாலுசாமி, குணவதி பாலுசாமி மற்றும் அவர்கள் குடும்பத்தினர், நம்முடைய சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முதல்வர்கள், இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர் பரமேஸ்வரன், ஆசிரியர் பெருமக்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு மிகச்சிறந்த சிஸ்டம், மிகச்சிறந்த ஏற்பாடு என்பது வர்ணாசிரம தர்மம். வர்ணம் என்றால் ஒருவருடைய குணம் மற்றும் செயல்கள், ஆசிரமம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை பருவம். ஒருவருடைய குணத்தையும் அவருடைய செயல்களையும் வைத்து நம்முடைய கலாச்சாரம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு 4ஆக பிரித்திருக்கிறது. இதை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யவயம். சாதுர் வர்ணியம், சாதுர் 4, வர்ணியம் வர்ணங்கள், மயா என்னால், சிருஷ்டம் சிருஷ்டிக்கப்பட்டது. எதன் அடிப்படையில் என்றால் ஒருவருடைய குணத்தையும் அவர்களுடைய செயல்களையும் வைத்து 4ஆக பிரிக்கின்றார். அதே போல தொல்காப்பியர் இந்த 4ஐயே அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் அப்படின்னு பிரிக்கிறார். இதே போல ஆசிரமங்கள் 4: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம் என்பது நம்முடைய மாணவ பருவம், கிரகஸ்தம் என்பது குடும்ப வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் என்பது இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவருடைய துணைவியார் தேர்ந்தெடுக்க போகின்ற வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்பது ஒருவருடைய குடும்ப பொறுப்புகள், சமுதாய பொறுப்புகள், வேலை பொறுப்புகள்
எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை விட்டுவிட்டு ஒரு ஸ்பெக்டேட்டராக எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையின் கனிந்த பருவம் வானப்பிரஸ்தம். Hand overing the duties and responsibilities to the next generation. கடைசி வரைக்கும் ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் அப்படிங்கிற கொள்கை இல்லாம குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம எப்படி ஒரு பழம் பழுத்தால் அது கனிந்தால் மரத்திலிருந்து தன்னை போல பிடுங்காமல் வருகிறதோ அப்படி நாமளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லையா அந்த பழத்தை பிடுங்குற மாதிரி சாவி பிடுங்கப்படும். அதனால இது இனிமேல் அது மட்டுமல்ல, இது ஒரு அட்வைசரி அன்ஸ்பெக்டேட்டர் ரோல். அப்படி எதுலையும் இன்வால்வ் ஆகாம அப்படி நடக்கிறத தமாஷா பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பருவம். அதுதான் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் அதர்ஸ் காசிங் இன்டரப்ஷன் டு தயர் ஓன் கோயிங். மற்றவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்காமல், குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற மேடத்துக்கு, ஏன்னா கூட இருக்க போகிறது அவங்க தான், மற்றவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்காமல் தானும் தொந்தரவு ஆகாமல் இருக்கக்கூடிய பருவம் வானப்பிரஸ்தம். ஸோ Balasamy sir, you have done enough. At least now you learn to withdraw from your duties. இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. இதற்கு மேல் நீங்கள் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி செயல் புரிவது ஒரு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஓய்வெடுப்பது. வேலை செய்ய வீசி, வேலை செய்யாமல் இருக்கிறது கஷ்டம். அதுதான் பகவான் பகவத்கீதையில கர்மணோகவி போத்தவியம் போத்தவியம் ச விகர்மணக. அதாவது நீ எப்படி கர்மம், எப்படி செயல் செய்வது என்று தெரிந்து கொள்கிறாயோ அதை விட முக்கியம் ஒரு செயல் செய்யாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறது. அதனால இனி யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இதழ். ஒருவன் எதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகின்றானோ அதிலிருந்து அவனுக்கு பிரச்சனை இல்லை. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இதழ். அதனால உங்களுடைய டியூட்டி மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விட்டு நாம் சமுதாயத்திலிருந்து பல விஷயங்களை எடுத்துள்ளோம். இன்று நாம் அனுபவிக்கிற சௌரியங்கள் சந்தோஷங்கள் அனைத்திற்கும் இந்த சமுதாயம்தான் காரணம். அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் நிறைய செய்ய வேண்டும். உங்கள் எதிர்காலம் நோயற்ற வாழ்வுடன் சிறந்த உடல் நலமும் மனநலமும் குடும்ப நலனும் அமைய எங்கள் எல்லா சார்பாகவும் இறைவனை வேண்டி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாழ்த்து வழங்க திரு ஏ வெங்கடாச்சலம் ஐயா, தாளாளர், கொங்கு பாலிடெக்னிக், கொங்கு பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கொங்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருமையான நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எனது மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துள்ளேன். இந்த இனிய விழாவில் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் குமாரசாமி அவர்களே, செயலாளர் சத்யமூர்த்தி அவர்களே, பொருளாளர் ரவிசங்கர் அவர்களே, அனைத்து அறக்கட்டளை உறுப்பினர்களே, இந்த இதுவரை முதல்வராக இருந்து இனிமேல் உடன்பிறவா சகோதரா மாதிரி ஆகப் போகின்ற சகோதராகவும் ஆரோக்கிய நண்பராகவும் ஆகப் போகின்ற டாக்டர் பி பாலசாமி அவர்களே, அவரது துணைவியார் குலபதி பாலசாமி அவர்களே, அடுத்த நாளையிலிருந்து கல்லூரி முதல்வராக ஆகின்ற டாக்டர் பரமேஸ்வரன் அவர்களே, அனைத்து துறைத் தலைவர்களே, அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன நினைத்தால் இதை கல்லூரி தாளாளர் சீக்கிரம் 2 நிமிடம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் 1 நிமிடத்திலே முடிச்சிடுறேன். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இளைஞர் வரவேற்புரையில் சொல்லும்போது நல்ல இளைஞர் இந்த கல்லூரியை சுற்றி பார்க்கறது எந்த அளவுக்கு இளைஞர் அவருடைய சுறுசுறுப்பு அந்த அளவுக்கு இயங்கினார்கள். குறுகிய காலத்திலே முதல்வராக பணியாற்றினாலுமே நிறைந்த காரியங்களெல்லாம் கொரோனா பீரியடெல்லாம் கூட நல்ல முறையிலே பணியாற்றி
நிறைந்த பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கி நிறைந்த அட்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்கார் என்றால் உண்மையிலே அவருடைய பேரை பாராட்டி தான் ஆக வேண்டும். அது நன்றி சொல்வது கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். அது வேறு. என்னுடைய கணக்கு என்னவென்றால் அவர் வந்து இனிமேல் உடன்பரவ சகோதரர், அவர் மட்டுமல்ல ஆர்வீர் நண்பர். ஆகவே அவர் இனிமேல் வந்து ஓய்வு தலைவர் கூறிய ஒரு ஓய்வு சொல்வது அது ஒரு காரணம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன நினைக்கிறேன் என்றால் செயலாளர் ரொம்ப சுறுசுறுப்பானவர் உங்களுக்கு தெரியும். அந்த சுறுசுறுப்புக்கு கீழே இணையாக இருந்தார். இனிமேல் அதே மாதிரி அவர் நல்ல ஆலோசனையில் வழங்கி நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எல்லா கடமை கண்ணியம் கட்டுப்போன எல்லாமே ஒருங்கிணைந்து அவன் எப்படி வாழ் வெண்மையாக இருக்குது, அது மூலம் வெண்மையான நிறம் கொண்டவர், வெண்மையான உள்ளம் கொண்டவர். அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு நல்ல முதல்வர் நாம் பிரியவிருந்தால் ஆய்வு நண்பராகத்தான் பிரிகிற மொழிய முதல்வராக பிரிகிறோம். முதல்வராக பிரிஞ்சுக்கிறோம், ஆய்வு நண்பராக பிரியவில்லை. உடன்புற சகோதராக நாம் இருக்கிறார். என்னோட ஆய்வு தக்க ஆலோசனை வழங்கி அதற்கு அப்படியே இருக்க வேண்டும். அவரும் அவர் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் பெற்று நலவுன வாழ வேண்டும் என்ற எல்லாம் அல்ல இறைவனை வழங்கி விருந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு பி.டி. தங்கவேல் ஐயா தாளாட கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம பாலசுவாமி பிரின்சிபல் சார் வந்து இவ்வளோ லாஸ்ட் 6 இயர்ஸ்ல இவ்வளோ ஷார்ட் டைமில் வெளியே போகிறாரு. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இதனால எங்களுக்கெல்லாம் நல்ல அட்வைஸை வழங்கி அடுத்தது என்ன செய்யணுங்கிற அட்வைஸ் வழங்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி ஐயா. வாழ்த்துரை வழங்க திரு ஆர்.எம். தேவராஜா ஐயா தாளாட கொங்கு நேஷனல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேலே வீட்டிற்கும் ஆண்டோர்களே, கீழே வீட்டிற்கும் சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் மாலை பொழுதில் வருக வருக என்று முதல்ல வரவேற்பு சொல்லிடுறேன். இப்போ நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா பிரின்ஸ்பாலை உடனே ஃபோன் எடுப்பார், பதில் சொல்லுவார். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் தப்பு பண்ணுறேன்னே 9 மணிக்கு ராத்திரி கூப்பிட்டு, ஏன்னா மற்றவங்க அப்ளிகேஷன் கேட்குறாங்க, எதுக்காக கூப்பிடணும்னு சொல்ல, இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இது வேணும்னு கேட்குறாங்க. வேற யாரும் கேட்க முடியும்? பிரின்ஸ்பால் தான் கேட்க முடியும். அதனால் அந்த மாதிரி அவரெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வாழ்வாங்க வாழணும். ஏன்னா இனி வந்து ஓய்வு எடுக்கிற காலம் இல்லை, இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற காலம். என்னுடைய பசங்களோட பிள்ளைகளோட என்னங்க பேரன் பேத்திகளோட ஜாலியாக இருக்க வேண்டிய காலம். நான் எதுக்காக அதுக்கு மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால், அவர் என்றைக்குமே சுறுசுறுப்பாக தான் இருப்பார், ஓடிக்கிட்டே தான் இருப்பார். எந்த நேரம் கேட்டாலும் இல்லைன்னு ஃபோனை எடுக்கலைங்கிற பதிலே வராது. நான் 9 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதனால் அவரை வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு ஏ.கே. இளம்பு ஐயா தாளாட கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் கொங்கு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். நமது டிபிஐயில் இன்டர்வியூ ஹாலில் நமது அறக்கட்டளை உறுப்பினர்களும் நமது முதல்வர் அவர்களை இப்பொழுதுதான் இன்டர்வியூ செய்த மாதிரி இருக்கின்றது. 6 வருடங்கள் 6 மணித்துளிகளாக ஓடிவிட்டன. முதல்வர் பதவி என்பது, அதுவும் குறிப்பாக கொங்கு பொறியியல் கல்லூரி போன்ற ஒரு பொறியியல் கல்லூரியில் முதல்வர் பதவி வகிப்பது என்பது வெளியில் சொல்வதற்கு மிகவும் பெருமையாக இருக்கும், கௌரவமாக இருக்கும். ஆனால் அது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு முள் கிரீடம். அந்த பதவி எவ்வளவு ஒரு அழுத்தங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு, எவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான பதவி என்பது அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு மட்டும் தெரியும், எனக்கும் தெரியும். 3 வருட காலங்கள் அவர் கூடவே இருந்திருக்கின்றேன். நமது செக்ரட்டரிக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் கரஸ்பாண்டாக இருந்திருக்காரு, செக்ரட்டரியாக வந்திருக்கார். மாணவர்களை சமாளிக்க வேண்டும், ஆசிரியர் பெருமக்களை சமாளிக்க வேண்டும்,
ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், டிரைவர்கள், வாகனங்கள், ஹாஸ்டல் பணியாளர்கள், இவை எல்லாற்றையும் விட அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், போலீஸ், NAT, NBA, AICT, உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது எல்லாவற்றையும் சமாளித்து விட்டு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனையும் கொடுக்கணும், ரிசல்ட்டையும் கொடுக்கணும், வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் நாட் a easy job, it is the one of the toughest job. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நமது முதல்வர் he has done a great job. அவரிடமிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் அதில் ஒரு 2 விஷயங்கள் மட்டும் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கின்றேன். ஒன்று, முன்னாள் பேசிய தலைவர்கள் மற்றவங்க சொன்னாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவர் என்றார். இயல்பிலேயே அவர் 24/7 மேன். அவருக்கு ரெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. அவர் வேகத்தில் ஓடுறது ரொம்ப கஷ்டம். நீங்களாம் நினைப்பீங்க இஸ் ஏ டஃப் டாஸ்க் மாஸ்டர், நம்மளெல்லாம் ரொம்ப துரத்தி வேலை வாங்குறாருங்க. உண்மையை சொல்லட்டுமா, அவர் என்னையவே வேலை வாங்கினார். உண்மை. ஏன்னா ஒரு கல்லூரியின் நலனுக்காக, கல்லூரியின் முன்னேற்றத்திற்காக அவர் ஓடும் பொழுது நானும் கூட ஓடித்தான் ஆக வேண்டும். நான் பொறுமையாக எதுவுமே கொஞ்சம் யோசித்து 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து வேலை செய்கிற டைம். அவர் அப்போவே அந்த நொடியை செய்வார். இப்போது ஆசிரியரிடமிருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வருகிறது, அல்லது நாங்கள் பேசிக்கொள்ளும் பொழுது எங்களிடமிருந்து ஒரு கருத்து வருகிறது, அல்லது அவரிடமிருந்து ஒரு யோசனை அதை எனக்கிட்ட சொன்னாருன்னா, ஓகே இது நல்ல ஐடியான்னு சொன்னேன்னா அடுத்த நிமிஷமே செக்ரட்டரி பேசுவார். செக்ரட்டரி பரிசீலிக்கலாம்னு சொன்னால் அடுத்த நொடியிலிருந்து அதை வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். 2வது நாளே 3வது நாளே திருப்பி சார் இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் ரெடி, டேட்டா ரெடி, ப்ரொபோசல் கொடுங்க. நம்மளை விட மாட்டோம், தூங்கிட மாட்டோம். ஸோ we have to accept it or reject it. அது வேறு வழியே கிடையாது. அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இருப்பார். எந்த வேலையை கொடுத்தாலும், நமது கொங்கு பொறியியல் கல்லூரி வேலையை கொடுத்தாலும் சரி, அறக்கட்டளை வேலையை கொடுத்தாலும் சரி, மற்ற கல்லூரியின் வேலையை கொடுத்தாலும் சரி, நைட் 8 முதல்ல வந்துட்டு கடைசியில் போகிறவர் அவராக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கல்லூரியை விட்டு கடைசியாக போகிறவர் அவராக தான் இருக்கும். ஆனால் நைட்டு எந்நேரம் தூங்குவார், எந்நேரம் அந்த வேலையெல்லாம் செய்வாருன்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில் அவர் எவ்வளவு அதை படித்தார், எவ்வளவு அதை ரிசர்ச் பண்ணார், சஜஷனோட, குறிப்புகளோட, நோட்டோட அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் திருப்பி சாயந்தரத்துக்குள்ளே வேறு எங்கெங்கே விசாரிக்கணும், ஏஐசிடியில் விசாரிக்கணுமா, பண்ணாரியில் விசாரிக்கணுமா, பிஎஸ்சியில் விசாரிக்கணுமா, பிகாஸ் he is having a very good contact in all over the place. எல்லாத்துட்டையும் விசாரித்து சரி தப்பு ப்ளஸ் மைனஸ் மினிட்ஸ் டிமினிட்ஸ் எல்லாம் போட்டு பக்காவான ரிப்போர்ட் இருக்கும். அது யாரையும் எதிர்பார்க்க மாட்டார். வெடி அவரே உட்காந்து டைப் அடிப்பார், மெயில் பண்ணுவார். ஸோ டூ இட் நவ் அப்படிங்கிற அந்த விஷயம் எதையும் தள்ளி போடாமல் அப்பொழுதே செய்ய வேண்டும் விஷயம் அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, இதைவிட மகத்தான விஷயம் பெரும்பாலானவர்களிடம் இல்லை, நம்ம யார்கிட்டையுமே இல்லை. அதுவும் குறிப்பாக ஒரு பொறுப்பை வைக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிரமம் அது. அதாவது என்னென்னா, நாம் ஒரு முடிவு எடுத்திருப்போம், நாம் ஒரு சஜஷன் கொடுத்துருப்போம், நம்ம இதுதான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நாம் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு. ஆனால் அதை நம்ம தப்பு ஒத்துக்க மாட்டோம், ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் சார் நான் இது சொன்னேன், இப்படி முடிவெடுத்தேன், இது தப்பாக போச்சு, நான் அக்செப்ட் மை மிஸ்டேக், அதுக்கு சாரி அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த விதமான தயக்கமும் படாத ஒரு மனிதர். இது மகத்தான குணம். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் நான் நம்புகிறேன். அதனால்தான் அவர் இவர் உயரங்களுக்கு வந்திருக்கிறார். இது 2வது அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு மேல் நமது பொறியியல் கல்லூரி, அவர் நமது கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு உயரங்களை அடைந்திருக்கிறது என்று நம் அனைவருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக பேராசிரியருக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் ஓரிரு விஷயங்கள் நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் என்று இருக்கின்றேன். NAT A++ வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் தாளராக பதவியேற்றவுடன் நான், நமது முதல்வர், நமது துணை முதல்வர், இன்னும் சில பேராசிரியர் பெருமக்களுடன் பண்ணாரி, பிஎஸ்சி ஹைடெக் போன்ற கல்லூரிகளுக்கு சென்று பல்வேறு விஷயங்களை பார்த்து வந்தவுடன் உடனடியாக ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி சேரிட்டிட்டு சொல்லி சேரிட்டி அப்ரூவல் வாங்கி
ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபவுண்டேஷன் லேப்னு ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்தோம். அது நம் கல்லூரியில் மகத்தான ஒரு மாற்றங்களை, நல்ல விதமான ஒரு பயன்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முழு காரணம் நமது முதல்வர் அவர்கள் தான். அதே போலவே பொதுவாக பொறியியல் கல்லூரிகளில் வந்து சிலபஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க. 4 வருடங்கள் 3 வருடங்களுக்கு ஒருக்காக பண்ணுவாங்க. நமது கல்லூரியில் கடந்த சில வருடங்களாக 2 வருடங்களுக்கு ஒருக்காக சிலபஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் பர் த நீட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு அடிக்கடி அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, டெக்னாலஜி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அதற்கு ஏற்ப நம்மை நாமே தகவத்துக் கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் நியதி. அதற்காக நமது சிஸ்டத்தையும் அவர் மாற்றி 2 வருடங்களுக்கு ஒருக்காக, அது டஃப் தான், நமக்கு பேராசிரியர்களுக்கு அது வந்து ஒரு டாஸ்க் தான். இருந்தாலும் அது இன்னைக்கு பண்ணித்தான் ஆகணும். அப்போ தான் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதையும் அது நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதே போல் நமது தமிழகத்தில் அதிகப்படியான பப்ளிகேஷன் பேராசிரியர் வரக்கூடிய கல்லூரி நமது கல்லூரியாக இருக்கிறது. அதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல் வடிவம் கொடுத்து அதை அமுல்படுத்தி இருப்பது அவர்தான். அதே போல் மாணவர்கள் மத்தியில் மாணவர்கள் 1ஆம் ஆண்டிலிருந்தே எந்த பிரான்ச்சில் அவர் படிக்கிறார்கள் இருந்தாலும் சரி, ஃபைனல் இயரில் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், பெரும்பாலான மாணவர்கள் சிலர் அவர்களுடைய துறை சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் வந்து ஐடி கம்பெனியில் தான் இன்றைக்கி வேலைவாய்ப்பு பெறுகிறாங்க. ஐடியில் தான் போகிறதுக்கும் விரும்புகிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க ஐடிக்கு போகும்பொழுது அவர்களுக்கு ஐடி சார்ந்த திறமைகள், கோடிங், ப்ரோக்ராமிங் அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக பேசிக்லேருந்தே ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு கோடிங் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் அதெல்லாம் கொண்டு வரணும்னு அவர் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்காகவும் அவரை நான் பாராட்டியிருக்கிறேன். அதே போல் மாணவர் ஸ்கில்லிங் அப்படிங்கிறதுல அவர்கள் மகத்தான மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி மினி ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்களும் அவர் பண்ணிகிட்டே இருக்கிறார். எனக்கு பொதுவாக நமது கல்லூரிகளுக்கு வந்து விஐபிஸ், அதுவும் தமிழகம் அறிந்த நாடறிந்த பெரிய ஒரு அச்சீவர்ஸ், லீடர்ஸ் கொண்டு வரணும்னு ஆசை. அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவரே மெயில் பண்ணுவார், அவர் சர்ச் பண்ணிட்டே இருப்பார். அவங்களுக்கு கான்டாக்ட் லிங்க்ஸில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் இருக்கா அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிட்டு, உண்மையான சொல்கிறேன், சென்னையில் இருக்கிற பல்வேறு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் வந்து நம்ம ஏஎஸ்டி சேர்மன் சீதாராமன் அவர்களை கூட்டி வருவதற்கு தவமிருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மெயிலின் மூலமாக நம்ம கல்லூரிக்கு வரவழைத்த சொந்தக்காரர் உண்மையாக அவர் மெயில் தான் பண்ணார். பட் அந்த மெயிலுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணார். அதனுடைய விளைவு அவர் நம்ம கல்லூரிக்கு வந்து நம்ம கல்லூரியை பார்வையிட்டு சிறப்புரையாற்றி பாராட்டி சென்றிருக்கின்றார். அதே போல் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், அதே போல் மற்றும் இங்கே நமது சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க டெல்லியில், இப்போ வந்து கலைச்செல்வின்னு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பல்வேறு விஐபிகள், கிருஷ்ணா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கிருஷ்ணா, அவர் எல்லாத்தையும் இங்கே கூட்டி வந்த பெருமை, அதற்கு முயற்சிகளுக்கு சொந்தக்காரர் நமது முதல்வர் அவர்கள். இது மட்டுமல்ல, பொதுவாக நிறைய முதல்வர் நான் பார்த்துருக்கேன். அவர்கள் விடைபெறும் பொழுது அடுத்த ட்ரைனிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ட்ரைனிங் த நியூ பிரின்சிபல், அது வந்து பெரும்பாலும் கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. முழுமையாக அவர்களுக்கு தெரிந்த நாலேஜ் ஷேரிங் சொல்கிறோம் இல்லைங்களா, தெரிந்த விதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க, பேருக்கு ஏதாவது சொல்லுவாங்க, முழுமையாக அதை வந்து பண்ண மாட்டாங்க. பட் நம் கல்லூரியில் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு முழுமையாக ஒரு இன்டர்வியூ நடத்தி நம் பரமேஸ்வரன் அவர்களை அடுத்த பிரின்சிபலாக நம்ம தேர்வு செய்தோம். தேர்வு செய்த நேரத்தில் இருந்து முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் அவரை எடுத்துக்கொண்டார். ஒரு சீடராக, ஒரு மாணவராக அவரை கூடவே வைத்திருந்து ஒவ்வொரு ஃபைலும் அவர்கிட்ட போயிட்டு வரும்போது, ஒவ்வொரு மீட்டிங்கு, ஒவ்வொரு விஐபி வரும் பொழுதும், ஒவ்வொரு ஏஐசிடிஓ மற்ற அலுவலர்களுக்கு வரும் பொழுது அவருக்கு கூடவே வைத்திருந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்து, அந்த அளவுக்கு ஒரு புது பிரின்சிபலுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறதுங்கிறதுக்கு நம் முதல்வர் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாருன்னு சொன்னால் அது மிகையாக. இதற்கு முழு உதாரணம் ஒன்றையும் இப்போது நான் கூற விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதம் 12, 13 தேதிகளில் நம் முதல்வர் அவர்கள் சென்னைக்கு சென்றிருந்தார். நமது எரைட் காலேஜஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும், அதாவது பண்ணாரி, குமரகுரு, மகாலிங்கம், கிருஷ்ணா மற்றும் சோனா போன்ற கல்லூரியின் முதல்வர்கள் அனைவரையும் நமது முதல்வர் அவர்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து சென்னையில் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, அண்ணா யூனிவர்சிட்டியில் பல்வேறு அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி,
இவர்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு இவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் நம்ம பொதுவாக கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே அவர்களிடம் பேசுகிறாங்க. அவங்க இத்தனை பேர் ஒட்டுக்கா போனதுனால, தனி மனிதராக போயிருந்தால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் ஒட்டுக்கா போனதுனால அவங்க ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காது கொடுத்து பொறுமையாக கேட்டு இவங்க கொடுத்த அந்த சஜஷன்ஸ் எல்லாம் அவங்க நோட் பண்ணி கண்டிப்பாக இதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம் என்று சொன்னார். இதில் அதோட முக்கிய விஷயம் என்னென்னா, நம்ம பரமேஸ்வரன் அவர்களையும் கூட கூட்டிகிட்டு போய் அங்கே அத்தனை பேர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் என்னுடைய வருங்கால பிரின்சிபல், நீங்கள் இவருக்கு எப்பவும் போல ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வந்தார். இது எனக்கு பொறுத்தவரை மிகச்சிறந்த காரியமாக இருக்கிறது. இவ்விதம் அனைத்து விதங்களிலும் நமது கல்லூரியை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதற்காகவும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காகவும் அரும்பெரும் பணிகளை ஆற்றி இங்கு நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அடுத்த கட்டம், அதாவது நம்ம தலைவர் சொன்னார் அவர் இனிமேல் ஓய்வு இருக்கும்னு சொன்னார். அவருக்கு உண்மையாக கஷ்டமான வேலை அதுதான். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவரால் ஓய்வு எடுக்க முடியாது. அவர் சொல்லலாம், no chance. He is going to begin new chapter. Congratulations sir for all your achievements. My best wishes for your new chapter and may God bless you with health, happiness and peace. Thank you. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் தாம் பணிபுரியும் காலங்களில் சுவையான இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மேலுக்கு வரலாம். திரு PC பழனிசாமி ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இன்று விடைபெற்று செல்ல இருக்கும் டாக்டர் பாலசாமி முதல்வர் அவர்களே, அவருடைய மனைவி அவர்களே, மற்றும் உள்ள தலைவர், பொருளாளர், செயலாளர் ஆகியோர்களே, மற்றும் மற்ற கல்லூரிகளின் தாளாளர்களே, மற்றும் உள்ள நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்போ பாலசாமி அவர்களை இன்டர்வியூ வச்சுருந்தோம். அப்போ இன்டர்வியூ வச்ச போது ராமசாமின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வெளிநாட்டில் தான் அப்போ இருக்கார். அவர் இந்தியாவில் இல்லை. அதனால் ஒருவேளை பெரிய அளவில் இருப்பார். அதனால் அவரையா இவரையா அப்படின்னு சொல்லி நம்ம செக்ரட்டரி, நீ கேளியா, நீ கொஞ்சம் சீனியர் மேன், நீ அவர் 2 பேர்த்தையும் இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னார். 2 பேர்த்தையும் நான் தான் பண்ணேன், தனியாக ஒவ்வொருத்தரையும். அவர் ரொம்ப பிரமாதமாக தான் இருந்தார் ராமசாமி. இவர் கூப்பிட்டு கேட்டபோது இவர் என்ன சாதாரணமான ஒரு பிஹெச்டி காலேஜில் படித்தவர் இருந்தவர் தானே அப்படின்னு முதல்ல நினச்சேன் நான். ஆனால் இவர்கிட்ட நான் எதிர்பார்த்த கேள்விகள் எல்லாம், நம்ம காலேஜுக்கெல்லாம் இவர் தான் லாயக்கே தவிர ராமசாமி நமக்கு ஒத்து வர மாட்டார்னு சொல்லி இவர் தான் பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். அந்த என்னுடைய சஜஷனை அநேகமாக அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் அத்தனை பேரும் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் டாக்டர் பாலசாமி அவர்களை நமது கல்லூரியின் முதல்வராக நியமித்தோம். அப்படி ஏன்னா எதை கேட்டாலும் எந்த ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்லூரி சார்ந்த விவரங்கள் எல்லாம் இவர் தான் சொன்னார். அவர் ராமசாமிக்கு எதுவுமே தெரியாது. ஆகவே எல்லா வகைகளிலும் சிறந்தவராக விளங்கக்கூடியவர் திரு பாலசாமி தான் என்று அவரை நாம் தேர்ந்தெடுத்தோம். நாம் எதிர்பார்த்தபடியே எல்லாரையும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கார். அவர் இப்போ முதல்ல தாளாளர் அவர்கள் சொல்லிட்டு போனார், அப்படி எல்லாத்தையும் எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, ஏஐசிடிக்கு போனாலும் சரி. நானும் ஒரு 3 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தபோது அவர் இருந்தார். அப்போ பல சமயங்களில் என்னையும் அழைத்து கொண்டு செக்ரட்டரி என்னையும் அழைத்து கொண்டு இதுக்கு போயிருக்கோம். 2 பேரும் பல தடவை அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸ் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் மற்றவங்களை எல்லாம் பார்த்துருக்கணும். மிகச் சிறப்பாகத்தான் இந்த கல்லூரியை வளர்த்தியிருக்கிறார்கள். இந்த கல்லூரி வளர்வதற்கு
என்னென்ன செய்யலாம் என்பதையெல்லாம் நானும் அவரும் நான் செயலாளராக இருந்ததுனால அதை நானும் அவரும் பேசுறதுக்குரிய வாய்ப்பு இருந்தது. சந்திச்சு பேசினோம். மிகச்சிறப்பாக இப்போ இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் பெருசாக இருக்குது, அதுதான் பிளேஸ்மெண்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் சொன்னதுனால தான் அதுக்கு அந்த 3 கோர்ஸ் அவர் தான் ஆட் பண்ணுறான்னு சொன்னார். அந்த 3 கோர்ஸ் தான் ஒரு முக்கியமான கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு அதை பற்றி தெரியும். அந்த 3 கோர்ஸும் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும், அதை நான் விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் அந்த 3 கோர்ஸும் கொண்டு வந்தார். எங்களுக்கு என்ன கோர்ஸ் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியாதுல்லவா, அது உங்களுக்கு தெரியலாம், அவருக்கு தெரியும். அதனால் அவர் அந்த 3 கோர்ஸும் அருமையான கோர்ஸ் செலக்ட் பண்ணார். அது நல்ல டிமாண்ட் இருக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் அவர் அதுக்கு காரணம் அவர் தான். அப்படி இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டியவர் திரு பாலசாமி அவர்கள் தான் என்பதில்லை, மாற்றமே இல்லை. ஆகவே அவருடைய அவ்வளவு திறமையாக இருக்கக்கூடியவர் இவரை போய் சும்மா இருன்னு சொன்னால் அது சரியா இல்லை. நான் பிரின்சிபாலாக கூட வச்சுக்கலாம், ஆனால் வச்சுக்க முடியாது, இல்லைன்னா வச்சுக்கலாம். அதனால் அவர் போய் நான் சும்மா இருக்க சொல்ல கண்டிப்பாக சொல்லலை. அவர் ஏதாவது ஒரு நல்ல வேலையை செய்யணும். அது என்ன செலக்ட் பண்ணிக்குவாருங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். சும்மா இருக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா என்னோட வயசுக்கு நான் ஒன்றும் சும்மா இருக்கல, அவர் வயசுக்கு அவர் சும்மா இருந்து போய் சொல்கிறத விட நல்ல பணியை, மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல பணியை செய்ய வேண்டும், அவர்களால் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எனக்கு விருப்பமே தவிர சும்மா இருக்க சொல்லி வீட்டில் இருந்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. அப்படி சும்மா இருக்கிறதுங்கிறது உடல்நிலை சரியாமல் ஏற்பட்டோ வேறு ஏதாவது காரணமாகவும் இருக்கலாமே தவிர நல்ல உடல்நலம் நல்லா இருக்கிறவரை சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதை அவர் விரும்புவார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அவர் நலமாக இருக்க வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துகிறேன். அவருடைய குடும்பத்தாரும் சிறந்து நல்லா வாழ வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்து விடுவதில்லை. நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்துறை வழங்க திரு URCC தேவராஜன் ஐயா பார்வதி உறுப்பினர் அவர்களை அழைக்கின்றனர். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். நமது அறக்கட்டளையின் தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, பொருளர் அவர்களே, இன்று அற்புதமாக பணிபுரிந்து ஓய்வு பெற இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் திரு பாலசாமி அவர்களே, அவரது துணைவியாரே, அறக்கட்டளை அரங்காவலர்களே, அருமை நண்பர்களே, இனிய உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அவர் என் மேலே அதிகமாக வருத்தம் இருந்ததுன்னா என் மேலே மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா நிறையா அவருக்கு அதாவது இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லாமான்னு தெரியல, நிறைய ஆசை வார்த்தைகள் சொல்லி அவரோட நெருங்கிய தோழர் நானும் அவரும் கல்லூரி தோழர்கள். நம் கல்லூரிக்கு வருவதை பற்றிய ஒரு யோசனையை அவர் என்னிடம் கேட்டார். நல்ல விதமாக சொல்லி 6 வருடங்கள் ஆகிவிட்டது. 6 வருடங்களில் ஒரு முறை கூட அவர் சொன்ன விஷயம் எதையும் நான் செய்ததில்லை. அவர் நிறைய எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவார், வர சொல்லுவார். கண்டிப்பாக வரேன்னு சொல்லுவேன், ஆனால் வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு நன்றி உணர்வோடு அவர் 6 வருடங்கள் நானும் ஒரு வனவாசம் முடிந்து வந்த மாதிரி நான் இங்கே இந்த மேடைக்கு உங்கள் முன் நிற்கின்றேன். அற்புதமாக நாம் எல்லோரும், நீங்கள் எல்லோரும், இதில் பல வருடங்களாக பணிபுரிகின்ற எல்லோரும், பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அரங்காவலர்களும் 41 வருடங்களாக நமது பொறியியல் கல்லூரி தனது உயர்த்தி பிடித்த நிலையிலிருந்து சற்றும் குறையாமல் நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த பயணத்தில் 6 வருடங்களை அற்புதமாக, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் மாற்றத்திற்கு உள்ளாகின்ற காலகட்டம். அந்த மாற்றத்திற்கு உள்ளாகின்ற காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை மிக சிறப்பாக காலத்திற்கேற்ப எடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் சமீபமாக நடந்த ஆபரேஷன் சிந்தூர், அதற்கு பிறகு இந்த உடை அணிந்தவர்களை கண்டால் நமக்கு அதிக மரியாதை வருகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட உங்களை போன்ற ஆசிரியர்களிடம் பயிற்சி பெற்ற IIT சென்னையில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக உருவான ஒரு நிறுவனத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு முயற்சி, அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் தான் நிறைய நம் வெற்றிக்கு காரணமான முயற்சிகள் நடந்திருக்கு. இப்படி உங்களோட இப்போ முன்னாடியெல்லாம் வீட்டில் கஷ்டப்பட்டோம், அப்போ படித்தா அந்த கஷ்டம் தீருங்கிற நிலை மாறி
ஒரு 2047 இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த எல்லோரோட வீட்டிலும் இன்னும் சிறப்பான நிலை உருவாகி இந்தியன் என்று பெருமைப்படுகின்ற ஒரு நாடாக மாறுவதற்கு நம்மை போன்ற கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களை தயார் செய்கின்ற பொறுப்பில் நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். அதற்கு தலைமை வகிப்பவர் தான் முதல்வர், பிரின்சிபல். அவங்க வந்து எல்லா நேரமும் இன்னைக்கு அந்த காலத்திற்கேற்ப காரியங்களை செய்ய வேண்டும். திரு இளங்கோ அவர்கள் அற்புதமாக நமது முதல்வரின் பணியை, பயணத்தை எடுத்துரைத்தார்கள். இது எதையும் செய்யலைன்னா நம்ம வந்து பின்தங்கி விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதுவும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வரக்கூடிய பொறுப்பாளருக்கு இன்னும் அதிகமான சவால்கள் காத்திருக்கிறது. ஆசிரியர்கள் விட மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அதில் தயாராக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு நாம் ஆசிரியராக இருக்க முடியும் என்ற நிலை இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பாலசாமி அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் இல்லை, இட்ஸ் எ பொசிஷன் சேஞ்ச். நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு இதே இன்ஸ்டிடியூஷனோட தொடர்ந்து கண்டிப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து தமிழ்நாடு சிஐயோட வைஸ் சேர்மனாக இருக்கேங்க. எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரி கூட எல்லார்கிட்டையும் பேசும்போது யூனிவர்சிட்டி அண்டு இண்டஸ்ட்ரி அந்த இன்ட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப தீவிரமாக எப்படி அதை நடைமுறையில் கொண்டு வரலாங்கிறத பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. எல்லா நிறுவனங்களுமே யாரெல்லாம் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஒருங்கிணைந்து செயல்படுறாங்களோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம பொறியியல் கல்லூரி அதிலும் முன்னிலையில் இருக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. பி இட் ஸ்கில்ஸ், பி இட் டெக்னாலஜி, பி இட் மேக்கிங் யங்ஸ்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நீடட் ஃபார் த ஃபியூச்சர். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மற்ற துறை நிபுணர்களோடு நமது கொங்கு நிறுவனத்தோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதே மாதிரி நமது கொங்கு ஆந்தம் அந்த பாடலை இன்றுதான் முதலாக நான் கேட்கிறேன். அதுவும் மனதுக்கு மிகவும் இதமாகவும் பெருமையாகவும் இருந்தது. இதெல்லாமே வந்து ஏன்னா வெளியே இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நம்மளோட ட்ரஸ்டியாக இருந்தால் கூட அதிகம் வந்து கலந்துக்காமல் இருந்தால் கூட நாம் எங்கும் யாருக்கும் சளைத்தவர்களாக இல்லை, மேலும் மேலும் நெருவுடன் தான் இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் அது தொடர வேண்டும். அதற்கு திரு பாலசாமி அவர்கள் என்னவெல்லாம் சூழ்நிலையில் எங்களோடு இருக்க முடியுமோ நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரியும் காலங்களில் நம் முதல்வர் உடனான சுவையான இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு வருவோம். President, Secretary, Treasurer of KVIT, our beloved correspondents of sister institution, pattern members, the hero of the day, our own beloved principal and his better half, principals of sister institution, people from NCC Erode Battalion, faculty members and non-teaching staff. Good afternoon to all. So, correspondent has covered most of my thought process, and let me take few minutes to cover what he has missed out. And when we consider the contributions of Balasamy sir to KEC, it is enormous, but still, for the want of time, I want to reduce it to few things which had an impact in the students' community. So first one is pointed out by our correspondent. Once we had the CIA meet at Erode, myself and the principal has attended it, and it was addressed by Zoho Sridhar Vembu sir. The idea was, he was telling something great about Banari Amman Institute of Technology and the Kurukula concept which was incorporated there. So after coming back to the meeting, I think he has not slept that day. So next day morning itself he has called me and he has asked me to explore what is happening at Banari. So Banari, the current principal is my batchmate. So I inquired him and we thought of visiting them. Then we approached the correspondent and we have had a chance to take our correspondent to Banari. The idea is,
He convinced our correspondent and he has taken us to Banari. We learned what they are doing, and immediately when we returned back, it was implemented within few months with the approval from the secretary. So, as everybody pointed out, he is a man of action. He will not be sitting idle for even 15 to 20 minutes. That is hard to find, and you could find that all the files in his tables are cleared within 1 or 2 days. He won't keep anything in his file, in his table. So time conscious, very speed, reluctant to be ideal, because these are the characteristics of him, and perseverance. Every time he will submit a proposal, out of 10 to 20 proposals, 50% will get rejected, and again he will work for it to approve it. So perseverance is one thing I observed. As Sir pointed out, the third point is internship for me. So I was put in an internship for the past 4 months, and it was a great learning. And normally he used to leave the college at 8 to 8:30. Earlier I was practicing, when I was in TBA, I used to leave by 7 o'clock. After me, one person who is leaving the college is principal. This was the trend. Now after internship, he will leave first, then only I should leave the hall in the second position. So lot of learnings, and as correspondent pointed out, he has taken me to the secretariat, Anna University. I think none of the principals will do for his successor. Thank you, sir. Thank you, sir, for all your support and the learnings you have given me for the past 4 months. Great learning. So the fourth point is alumni cell. We have registered our alumni society under his tenure, and the alumni association has opened its wings across Tamil Nadu. We have started, and all these kudos or the credits goes to our beloved principal, because we started with the E-Road. We couldn't find that more good things has not happened at E-Road, but he has not stopped it. Then he identified that most of our alumni reside at Bangalore and Chennai. So he started to work on these chapters. We have executed it, and lastly we have closed with the Coimbatore. Now he is pushing for Mumbai and Hyderabad and Pune. These were the targets given to us in the last meeting itself. So visionary, he has a long thought process. He used to think ahead of the years. That is, near future, we won't think. After 5 to 10 years, what will be the destination, where we should reach. These were the roadmaps which were given to me, and he told that I will send you an assignment. After sitting in my home, I will take some time. I will give a detailed report what should be implemented for the next few years in COCO. So, such a great leader, dedicated person, and time-bounded worker, and as everybody pointed out, he won't sit idle. He is having a vision of starting a startup at this age. So that too, since Coimbatore is defense corridor and his son is also working in the defense, he has a passion towards it to take up some project that Codicia is looking for. We welcome you for Kungu TV also, and we will support you, sir, as a new entrepreneur or a new startup from this area related to defense. And the fourth point is about the Center of Excellences. A lot of Center of Excellences were established under his tenure. Around 13 Center of Excellences we have established, and it will take time, because we cannot expect the Center of Excellences to perform immediately. Maybe 1 or 2 years down the line, all these things will yield fruits. We will be getting benefited. So the last point I want to cover is entire facilities what you have created. If you look at this hall, it was renovated. Similarly, seminar halls across few departments. Hostels has been renovated. For sports facility, that is a big thing. He has done it, and the guest house. As a placement team, we find that whenever people come to visit Kungu, they will have a preference over other. They will move to the other colleges for stay. But after the
few suggestions from our side. He listened to us. He has given a nod to submit the proposal, and it was renovated. Now, whichever company comes to Kongu, they stay here, they enjoy our hospitality, and our students are getting benefited. Similarly, we are also taking that pride. And thanks for all your time and effort for all these days. ஒரு கண்டிப்பான முதல்வராகவும் சிறந்த ஆசானாகவும் உற்ற நண்பனாகவும் சில நேரங்களில் பல நேரங்களில் பாசமிகு தந்தையாகவும் எம்மை வழிநடத்தி சென்ற பாலுசாமி சாருக்கும் அவங்களோட ஃபேமிலியும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். உங்களுடைய சாட்ட பயணம் தொடரட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கரஸ்பாண்ட் ஐயா சொன்னாங்க கரிக்குலம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திர மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. ரெகுலேஷன் வந்து 2018க்கு முன்னால் 4 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டு இருந்தோம். 2018க்கு அப்புறம் சார் வந்ததுக்கப்புறம் ரெகுலேஷன் 2 வருஷத்துக்கு ஒருக்கான்னு மாற்றினோம். அதனால் கரஸ்பாண்டன்ட் சார் 2 வருஷம்னாரு. இப்போ 2020ன்னு ஒரு ரெகுலேஷன் ஆரம்பித்தோம் 20ல். அந்த 20க்கு ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணோம். அடுத்த 21 பேட்ச் அந்த 20 கரிக்குலத்தில் தான் வருவான். ஆனால் அந்த 21 பேட்சுக்கு கரிக்குலம் டோட்டலாக மாற்றினோம். சரி, 21 பேட்சுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே 8 செமஸ்டருக்கு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணிட்டோம். 8ஆவது செமஸ்டர் வரைக்கும் அதே கரிக்குலம் ஃபாலோ பண்ணுவானா? ஃபஸ்ட் இயரில் ஒரு கரிக்குலம் இருக்கும், செகண்ட் இயரில் ஆல்ரெடி டிசைன் பண்ண கரிக்குலம் மாறிட்டோம், தேர்ட் இயரில் மறுபடியும் மாறும். அதில் மொத்தம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் இயர் முடிக்கும்போது தான் உங்களோட கரிக்குலம் புக்கை நாங்கள் ரெடி பண்ண முடியும். அவ்வளோ தூரம் சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட பேசிக்கிட்டே இருப்பார். இண்டஸ்ட்ரி பீப்புள் ஒன்று சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்க்கு அது நல்லது நடக்கும் அப்படின்னு உடனே பண்ணிவிடுவார். ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் அவருக்கு நல்லா தெரியும். யூஜிசி நாம்ஸ், ஏசிடி நாம்ஸ், இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் எல்லா நாம்ஸையும் தரவாக வச்சுருப்பார். போல்டாக சேஞ்ச் பண்ணிக்கலான்றார். ஸோ அந்த மாதிரி டைனமிக் பிரின்சிபல், வெரி ஸ்பீட். நாங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டு காலங்காலத்தில் அந்த டைரி டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் முதல் நாளே போய் ஸ்டே பண்ணிவிடுவோம். சார் அடுத்த நாள் காலையில் தான் இங்கேருந்து கிளம்பி வருவார். 9 o'clock அங்கே ரீச் ஆவார். 9 o'clock ஓட ஆரம்பிச்சார்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எங்களால் முடியாது. ஆனால் அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஆள் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு வர. அதே சமயத்தில் டோட்டும் போயிடுவோம். எல்லாத்தையும் பார்த்து டைரி, கேலண்டர், ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஒரு வணக்கம் போட்டு, அதுவும் போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு இது வேறு வாங்கிடுவோம், அப்பாயின்மெண்ட். அது தெளிவாக ஒரு மெயில் கொடுத்துருவார். அவரோட லாங்குவேஜ் ரொம்ப அருமையாக இருக்கும். ரிட்டன் லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும். அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட்டாக காயின் பண்ணுவார். காயின் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவார். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த 5 o'clock பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock எப்படி ஓடினாரோ அதே வேகத்தில் ஓடிட்டு இருப்பார். ஸோ ஒரு நல்ல லேர்னிங். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரின்சிபல் பொறுத்தவரையிலும் அவர் இஸ் வாரியர், போர் வீரர். ஆக்சுவலி அவர்கிட்ட போர் வீரர் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்க்குணம், ஃபைட்டிங் நினைச்சாருன்னா செஞ்சு முடிக்கணும். பட் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அது நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஃபெடப் ஆயிடுவோம். அப்படி இருக்க கிரேட் பழக்கமாக இருக்கலாம் அது. இல்லைன்னா ஏர்லி ஸ்டேஜில் இருந்து சின்ன வயசுலேருந்து அவர் கற்றுருந்துருக்கலாம். அதை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டார் அந்த விஷயத்தை. ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்டெப்பு 10% அச்சீவ் ஆகிருக்கோம், நெக்ஸ்ட்னு அதை அச்சீவ் பண்ணுற வரலும் ஃபைட் பேக். அதான் அவருடைய வாரியர் அப்படின்னு சொன்னதுக்கான விஷயம். இப்போ அவரோட எனக்கு நடந்தது வந்து ஒரு 3 விஷயம். வைஸ் பிரின்சிபால் சொன்ன விஷயங்கள். ஹாஸ்டல் ரெனோவேஷன் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃப்ளோருக்கும் போயிருக்காரு. எல்லா மேக்ஸிமம் ரூம்ஸ், கிச்சன், ஈவன் டாய்லெட்ஸ். உள்ளே போனோன்னே டாய்லெட் போவார் எல்லா ஹாஸ்டலுக்கும். ஸோ ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். கிச்சனுக்குள்ளே போனாருன்னா குக்கை கூப்பிட்டு எப்படி டீ போடுறேன்னு கேட்பாரு. இதெல்லாம் நிறைய கேட்டிருக்க மாட்டோம், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். டீ போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு.
அவர் எங்கிட்ட அடிக்கடி சொன்ன விஷயம், நான் ரொம்ப நாளாக சப்பாத்தி சுடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சப்பாத்தி சுட்டு எப்படின்னு சொல்லியிருக்காரு, வெரி ஃப்ராங்க். இதெல்லாம் அவர் ஒவ்வொரு ஸ்டேஜில் எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தது. அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இஸ் வெரி வெரி ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ வாதியருக்கு தெரியும்னே தெரியாது. ஸ்டூடெண்ட் ஒரு விஷயம் கேட்டுட்டான், இஃப் இஸ் ரெக்வெஸ்டிங் ஃபார் எனி திங் ஆர் தெர் இஸ் அ சஜஷன் மெயில், ஃபீட்பேக், எது வந்தாலும் சரி ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு ஒரு 2 நாள் 4 நாள் பார்ப்பாரு, டிஸ்கஷன் போட்டிருப்பாரு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த ஒர்க்கை சால்வ் பண்ணலான்னு, விட மாட்டாரு. 4 நாள் கழிச்சு கூப்பிடுவாரு, கண்ணன் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு. நான் அப்படி நினச்சிக்குவேன் நம்மகிட்ட தான் அதை ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாருன்னு. பட் நம்ம காலேஜில் இருக்கிற 464 ஃபேக்கல்ட்டி கிட்ட இதுதான் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தெரிய ஆரம்பிச்சது. பயங்கர ஞாபக சக்தி, எவ்வளோ விஷயத்த ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது, வச்சிருப்பாரு. ஆனால் கெஸ்ட் ஹவுஸ், கிரவுண்டு, ஹாஸ்டல், எனக்கு தெரிஞ்சு இதுக்கான எஃபர்ட் ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாமே சுற்றி இருக்கோம், போயிருக்கோம், இதெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இன்னும் சில விஷயம் இருக்கிறது எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக வைஸ் பிரின்சிபலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார் செய்யணும்னு. சார், வி ஹவ் லேர்ன் லாட். எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய டேக்அவேஸ் இருக்குது உங்களோட, எஸ்பெஷலி எனக்கு நிறையா கற்றுருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். வைஸ் பிரின்சிபல் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, பிகாஸ் உங்களால் சும்மா இருக்கவே முடியாது சார், எங்களுக்கு தெரியும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். சார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு வந்து ஹச்ஓடி லீவு சொன்னாங்க, வந்து பிரின்சிபல் வராரு, வந்து லேபு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஹச்ஓடி இல்லாதனால நான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த லேபில் உட்காந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் லேப் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் சார். சரி, சாருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. காம்பனன்ட்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இந்த மாதிரி சொன்னோம். இது எல்லாமே எப்படி லிஸ்ட்டு வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி கவுண்ட் பண்ணி நாங்கள் வச்சுருப்போம். இருந்தாலும் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறப்ப அதை கடைசியில் கவுண்ட் பண்ணுவோம். நீங்கள் இதை மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்கள் காமனாக இப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் பார்த்து எல்லாத்துக்கும் வந்து அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்த அந்த காமன் அப்சர்வேஷனில் வந்தது தான் வந்து நம்ம கன்சியூமர்ஸ் எல்லாமே காமன் பர்ச்சேஸ் போட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரலும் நம்ம காமன் பர்ச்சேஸ் போட்டதில்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு லேப்லேயும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் எல்லா லேப்லேயும் பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து அது வந்து நல்ல ஐடியா தான். ஏன்னா வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லேப்லேயும் தனித்தனியாக வாங்கிட்டு இருந்தோம். காஸ்ட் வைஸ் வந்து அது அதிகம்தான். இப்போ எல்லா லேப்லேயும் சேர்த்து புட்டுகெதர் போடுறப்ப நமக்கு காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸு. அதனால் அது ஒரு சாரோடைய நல்ல சஜஷன். அதுக்கு பிறகு சார் எப்போ பார்த்தாலும் நான் போகிறப்பெல்லாம் சொல்லுவார், உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுங்க, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் போகணுங்க. அதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோங்க சார். கண்டிப்பாக என்னுடைய ஆசையும் அதுதான். என்னுடைய டென்யூர் முடிகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ரிகார்டிங் ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி சார் எப்படின்னா, நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து சம்டைம்ஸ் அக்கேஷ்னலாக வந்து சிஸ்டம் அக்சஸ் பண்ணுவாங்க. இவர் எந்நேரமும் சிஸ்டத்துலேயே தான் இருக்கார் சார். ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட், அப்புறம் ஞாபக சக்தி அதிகம். நான் நிறைய நேரம் வந்து அந்த நிறைய ஃபேக்கல்ட்டி லிஸ்ட்டு கவுண்ட்டை நான் சொல்ல மாட்டேன். சார் இது மாதிரி ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட் பண்ணல சார், அவர் கரெக்டாக உங்களுக்கு இவ்வளோ போதுங்க, நீங்கள் உங்களுக்கு நாம்ஸ் பாருங்கள், இதுதான் நாம்ஸு, இது உங்களுக்கு போதும் அப்படின்னு கரெக்டாக அந்த கவுண்ட்டு நம்பரை வந்து அவ்வளோ ப்ரிசியஸாக ஒரு டைம் கூட ஒத்துக்க மாட்டார். அந்த மாதிரி வந்து ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு இதையும் அவர் பார்த்து எல்லா விஷயங்களையும் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து சில டைமில் வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து சார் சொன்னார், ஜிஎம் சாரும் சொன்னார் 2020 ஒரு ரெகுலேஷன், 22ன்னு சார் சொன்னார். நான் சொன்னேன் சார் எவ்ரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மாற்றினா கஷ்டமா இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க மாற்றலாம், இண்டஸ்ட்ரி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து இப்படி கவுன்சில் பண்ணலான்னு போனேன் சார், 4 வருஷத்துக்கு ஒருக்கா வச்சுக்கலாங்க சார், அடிக்கடி மாற்றுறதுனா எவ்வளோ எந்நேரமும் அதே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க சார் ஃபேக்கல்ட்டி சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றலான்ட்டு போனேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அதில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லைங்க, 1 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றலாம், 6 மாதத்துக்கு ஒருக்க மாற்றலான்னு சார் சொல்லி அதே மாதிரி தான் 1 வருஷத்துக்கு ஒரு ரெகுலேஷனாக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஆல்சோ குட்.
ஏன்னா வந்து ஆஃபன் சார் சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியினுடைய இன்புட் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு நாள் கூப்பிட்டு சார் வந்து அவர் எங்கள் ஃப்ரெண்டு இருக்காருங்க, நீங்கள் அவரை யூஸ் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கரிக்குலம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம். மறுபடியும் சாரோடைய அப்ரூவலோட அதுக்கு வந்து எல்லா பர்மிஷனும் சார் கொடுத்தாரு. அதோடைய அப்ரூவல்லாம் நாங்கள் வந்து அது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டாக மாற்றி ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக கொடுத்தோம். அது நல்ல லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருந்தது. ஸோ எல்லா ஒரு இதுக்கும் சார் வந்து வெரி ஃபாஸ்ட் ஆக்ஷன், நல்ல வந்து சுறுசுறுப்பான ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடச்சது. நல்ல பெருமைங்க சார். நீடோடி வாழ்வை என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. 2019 சார் இங்கே ஜாயின் பண்ணார். ஒரு நாள் நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஸோ மேலே ரவுண்ட்ஸ் வந்தார். நான் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். ஜஸ்ட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் நேம் என்ன எல்லாம் கேட்டு, உங்கள் ஹெச்என்டிக்ஸ் என்ன வச்சுருக்கு, என்ன ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரிலாம் டீட்டெயில் கேட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்களை பிரின்ஸிபல் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி எது கூப்பிட்றான்னு தெரில, சார் புதுசாக வந்திருக்காங்க என்னன்னு தெரியலேன்ட்டு போனோன்னே, நீங்கள் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்குறீங்க டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் சார் NBA கோஆர்டினேட்டர் இயர் இன்சார்ஜ் பார்க்குறேன் அப்படின்ட்டு. சார் உடனே சொன்னார் சரி நீங்கள் ட்ரைனிங் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டார். நான் நினச்சேன் சரி ஏதோ டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் பார்க்க சொல்கிறார் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து சொன்னேன் மேடம் சார் வந்து ட்ரைனிங் பார்க்க சொன்னார் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது என்டையர் ட்ரைனிங்கே வந்து சார் ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட் டைமாக பிளேஸ்மெண்ட்டும் ட்ரைனிங்கும் ஸ்ப்ளிட் பண்ணி ஹி ஆஸ்க் மீ டு லுக் இன் டு ட்ரைனிங். ஸோ நான் வந்து வேறு இன்ஸ்டியூஷன்லேருந்து 2017 தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் இன் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் ஐ ஹவ் பீன் தி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். நான் வந்து ஹெச்ஓடியாக இருந்திருக்கேன். பட் ட்ரைனிங்கில் வந்து ஜஸ்ட் லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரைனிங் போகும்னு தெரியுமே தவிர, பட் ஆஸ் அ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆர் ஆஸ் அ ட்ரைனிங் ஆஃபீஸர் ஐ டோன்ட் நோ மச் வாட் ஆர் ட்ரைனிங்ஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. பட் சார் ஹஸ் சம் கான்ஃபிடென்ஸ் ஆன் மீ தட் இவங்ககிட்ட ட்ரைனிங் கொடுத்தா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ் கிட்டத்தட்ட ஜூலையிலேயே அவரோட ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே கூப்பிட்டு நீங்கள் ட்ரைனிங் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் நாங்கள் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் தட் ஏரியா இஸ் நியூ டு மீ. ஸோ எனக்கும் இது லேர்னிங் நிறைய சார்கிட்ட டவுட் கிட்ட எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஹி ஹஸ் கிவன் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் வந்து சார் நிறைய ப்ரோக்ராமிங்க்கு பீயிங் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஸோ வாட் ஹி டோல்ட் அஸ் இனிமேல் வந்து ஐடியில் தான் ஜாப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு எம்பவர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரெகுலராக இந்த ஜஸ்ட் 10 ப்ரோக்ராம் போடுறதெல்லாம் இனிமேல் பத்தாது, இதை இன்க்ரீஸ் பண்ணணும், வேறு ஏதாவது பண்ணலாம், யோசிங்க வேறு யோசிங்க யோசிங்க யோசிங்கன்னு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம இன்னைக்கு நாங்கள் கூட பேசிக்கோம் சார் எப்படி தான் இப்படி திங்க் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒன்று ஓகே இது முடிச்சிட்டோம் சாட்டிஸ்ஃபை ஆனோம்னா உடனே அடுத்தது ஓகே இது பத்தாது, அடுத்தது என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். காம்ப்ளசன்ஸ் மட்டும் இருக்குது சொல்லுவார். இந்த இடம் நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க சார் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுறாதீங்க, காம்ப்ளசன்ஸ் இருக்கவே கூடாது. அடுத்தது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே ஸ்டாக்னன்ட் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்படி தான் வந்து இந்த போர்ட்டல் பேஸ்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரி இதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், பரவாயில்லைங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் எதை சொன்னாலும் சார் டெஃபினட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, பிகாஸ் எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் மணி. ஸோ நம்ம வந்து இது ப்ராப்பராக இது ரியலாகவே தேவை அப்படின்னு சொன்னோன்னா இம்மீடியட்டாக கரஸ்பாண்டண்ட்டை பேசி செக்ரட்டரி வரைக்கும் பேசி எங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் சார் அண்ட் நவ் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் வென் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ ஆல் தி கிரெடிட் டெஃபினெட்லி கோஸ் டு அவர் பிரின்சிபல். அதே மாதிரி யாராவது ஒரு ட்ரெயினர் வந்து பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க, அது ஒரு 4 மாதம் கழிச்சு கேட்பாரு. எந்த ட்ரெயினர் ஒன்று சொன்னாங்களேன்னு அவங்க பேர் சொல்லி அதை சொல்லி எங்கிட்ட கேட்பாங்க, நானே அதை அந்த இடத்துல மறந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி சார் இருப்பார். அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் சார் பயங்கர ஃபாஸ்ட்டு. அவரோட வேகத்துக்கு எங்களால் ஓடவே முடியலை. இன்ஃபேக்ட் வி ஆர் ட்ரைங் ஸ்டில். அண்ட் ஒன் மோர் திங், யூஸ்வலாக ஒரு பிரின்ஸிபலை போய் மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்னா வி ஹாவ் டு வெயிட். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு 3rd இன்ஸ்டியூஷன். ஸோ எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸிபலாக ஒரு ஹெச்ஓடியாக போய் நம்ம ஒரு பாயிண்ட் பேசணுன்னா ஆல்மோஸ்ட் 1/2 hour 1 hour வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து சார் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம போனோம்னா நம்மளை பார்த்தோன்னே சார் உள்ளே கூப்பிட்டுருவாரு.
நம்ம என்ன வேலையோ அந்த டு தி பாயிண்ட் பேசிட்டு 5 minutes ஆர் 10 minutes அட் மேக்ஸிமம். ட்ரைனிங்கில் இருந்ததுனால சம்டைம்ஸ் மீட்டிங்காக கூப்பிட்டு டிஸ்கஷன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதர்வைஸ் 5 to 10 minutes மேலே நாங்கள் வெயிட் பண்ணதே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு 30 years சர்வீஸில் இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பிரின்ஸிபலை பார்க்கணும் அப்படின்னாலே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ அது வந்து ரியலாகவே வி ஆல் ஷுட் அப்ரிஷியேட். தென் அனதர் திங், சம்டைம்ஸ் சார் ஒரு டெசிஷன் சொல்லிடுவார், எங்களுக்கு வந்து அது அக்செப்டபுளாக இருக்காது. ஸோ நாங்கள் போயிட்டு சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, இதை வை டோன்ட் வி சேஞ்ச் லைக் திஸ், இதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணலான்னு அடுத்த சொல்யூஷன் சொன்னோன்னா இம்மீடியட்லி அக்செப்ட்ஸ். நான் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்றது வந்து என்றைக்குமே அவர் சொன்னதில்லை. ஓகே, அதே சமயம் சம்டைம்ஸ் நாம் சொல்கிறது சரியில்லைனாலும் இல்லை இது முடியாதுன்னா முடியாத அண்டர்ஸ்டாண்ட் தான். பட் நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஹி அக்செப்ட்ஸ் அண்ட் ஹீ டூ த சேஞ்சஸ். அண்ட் ஒன் மோர் திங், வி ஆல் ஹேவ் தி ஃப்ரீடம் டு டாக். சார்கிட்ட போய் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, பேசலாமா பேசக்கூடாதுன்னு என்றைக்குமே நாங்கள் யோசிச்சதில்லை. அண்ட் 3.5 years I was heading computer science department also. So any point of time we used to call them, இப்போ கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதான்லாம் யோசிச்சதே இல்லை. இம்மீடியட்டாக தேவைன்னா கூப்பிடுவோம், சொல்லுவோம், சார் உடனே வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வி ஆல் ஹேட் தி ஃப்ரீடம். இது வந்து இந்த ரியலி இன்றைக்கி தான் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சார் வந்து நம்மளை எல்லாம் விட்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் டக்குன்னு உடனே சார்கிட்ட போய் கேட்டுருவோம், எதுனா சரி போய் சார்கிட்ட கேட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாளாக கூட தெரில, இப்போ இங்கே வந்து உட்காந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியலி வி ஆல் வில் மிஸ் யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் ஹியர். நான் இன்னைக்கு ஒரு ஹெச்ஓடியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கேன் அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் சார். பிகாஸ் ஐ வாஸ் இன் ஃபுட் டெக்னாலஜி earlier, so I moved to chemical engineering, then I was elevated to head of the department. ஸோ இந்த இடத்துல நான் நிஜமாலுமே அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ எஸ் ஐ கேன் டூ சம்திங் ஃபார் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் என்னை பிலீவ் பண்ணதுக்கு. ஐ திங்க் ஐ ஹவ் மேட் ஜஸ்டிஸ் ஃபார் தேட் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனிஷியலாக நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகி ஒரு 10 to 15 days there was an issue. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா ஐ மே பி த யங்கஸ்ட் ஹெச்ஓடி இன் தட் டீம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் சார் வந்து இது இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸை எல்லா விதத்துலையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நவ் ஐ ஃபீல் ப்ரவுட் தட் ஸோ ஐ ஹவ் க்ரூம்ட் இன் திஸ் 2 years ஆஃப் ஹிஸ் பீரியட். நிஜமாக வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை அவர் பிலீவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஐ கேன் டூ அப்படிங்கிறது எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ இன் திஸ் மொமெண்ட் ஐ விஷ் ஹிம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ஃப்யூச்சர். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். To one and all present here. Now just 3 simple, what inspired from him அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். சார் லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், லைக் தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவர் ஸ்கூலில் நடந்ததை சொன்னார். லைக் இட் வாஸ் லைக் எனக்கு ரொம்ப, நான் யூஸ்வலாக கொஞ்சம் யாரும் தப்பு பண்ணால் கேட்குறதுக்கு ரொம்ப தயங்குவேன், அது அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. பட் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அண்ட் செகண்ட் திங் வந்து அவருடைய மெமரி பவர். ஸோ எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் கம்மி, பட் நான் அடிக்கடி டிபார்ட்மெண்ட்லேயே சொல்வேன், நான் சாரை பார்த்து அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் 3வது விஷயம் வந்து அவருடைய கேர் டேக்கிங். ஸோ நேற்று வந்து நாங்கள் ஒரு சென்னைக்கு போயிருந்தோம், காரில் போயிருந்தோம். அதுக்கு முந்தின நாளே சொன்னார், இந்த மாதிரி கார்லலாம் போக ஏர்லி மார்னிங் 3 o'clock கிளம்பி போனோம். ஸோ அப்படிலாம் போகாதீங்க, முந்தின நாளே போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னாரு. போனதுக்கப்புறம் 11 o'clock ஃபோன் பண்ணி போய் சேர்ந்துட்டிங்களா, எப்படி இருக்குது ப்ரோக்ராம், எப்படி இருக்குது, எப்போ கிளம்புறீங்க. அப்புறம் நைட் வந்ததுக்கப்புறம் நான் சார் வி ஹவ் ரீச் ஹோம் போட்டதுக்கப்புறம் ஸோ ஓகே டேக் கேர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி சில இந்த விஷயம்லாம் வந்து இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. ஸோ ரியலி வி ஆர் கோயிங் டு மிஸ் யூ சார். ஸோ எப்போல்லாம் அக்கேஷன் கிடைக்குதோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க சார். குட் ஈவினிங் ஆல். ஸோ எல்லா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சாரை பற்றி சொன்னதெல்லாம் இன் அடிஷன் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், வைஸ் பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி அலுமினி அசோசியேஷனுக்கு வந்து சார் ஆல்ரெடி பிஎஸ்சி அலுமினி அசோசியேஷன், யூ நோ தட் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அலுமினி நெட்வொர்க் இருக்கக்கூடிய அசோசியேஷன். சார் வந்து பிரசிடென்ட், செக்ரட்டரி இந்த மாதிரி கேடரில் ஹி சர்வ்டு வித் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
இன்க்ளூடிங் சாப்டர்ஸ் ஃபார்மேஷன்லேருந்து பைலாஸ் ரிவிஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொசைட்டியாக கொண்டு வந்ததுலலாம் அது வந்து சாரோட பங்கு ரொம்ப மகத்தானது. நிறைய அலுமினி இன்ட்ராக்ஷன்ஸுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. தட் வாஸ் ஒர்க்டு வெரி வெல், நம்பர் 1. அதுக்கடுத்து லைப்ரரி பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாக ரினோவேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், தட் RFID பேஸ்டு ஐடியாஸும் அதனோட சப்போர்ட்டும் ஐ வாண்ட் டு ரிமெம்பர் இட். அண்ட் நவ் தி புக்ஸ் ஆர் ரீச்சிங் ஆல்மோஸ்ட் a lakh. அந்த புக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் எல்லா பிரான்ச்சுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி he has made it. I think இந்த மாதிரியான இதெல்லாம் he has supported. ஃபுட் டெக்னாலஜின்னு பிரான்ச்சுன்னு பார்க்கும்போது it is little unique. There are difference between the way we proceed and computer science and other departments proceed. ஸோ அதனால் எனி சேஞ்சஸ் நம்ம கரிக்குலம்லையோ மெத்தட்லையோ மேக்கப் பண்ணும்போது when we request him that these are the changes or modification needed for the department, he has very generous enough to provide such modification and allow us to proceed. So these are the things I think I want to share at the time that our principal has made an impact with this. Thank you very much, sir. Good evening to all. Regarding my experience with our principal, so all of you have said many things like his dynamism and his surusurupu ellam sonninga, but very basically I would say that he's a very good human being. So how actually I mean is, when I have been interacting with him for a lot of time, especially when there is some disciplinary activity by some student. So when we approach in a different manner, but we take the parent and the student to sir, அவர் எப்படி சொல்றாருன்னா, எங்க உங்க பையன் வந்து ரொம்ப குறும்பு பண்றாங்க அப்படின்பாரு. ஸோ ஆக்சுவலாக அவன் பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருப்பான், பட் சார் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். ஸோ ஆக்சுவலி ஹீ கேன் ஹேண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி லவ்விங். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் லவ் யூ சார், அண்ட் the parents also, he very easily convinces the parents. Okay, and sir, thank you personally. I will say that because you have given me a lot of responsibility. Actually, I was HOD of CSE department during Kupusami sir's period. Then afterwards, when sir came, he transferred me to IT as HOD. Then after 3 years, when I was rotated again, sir has placed me again in the CSE department, CSD department. It's a new department, so with a lot more challenges. Okay, so and wherever I work, sir has actually handholded me, supported me in all my activities, sir. So I wish you all the best for your future, sir, and I seek your blessings in all my endeavors. Thank you so much. Good evening, everyone. For the last 3 years regarding this NBA, NAC and IKAC, we have worked a lot with our principals. One very important thing is he was very cool-headed. Whenever the committee comes and whenever there is an issue or something, he will be very, very cool and to handle that particular situation. நம்மளாம் ஒரு மாதிரி பயந்துருப்போம், இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி. பட் he take it very, very smoothly, and as people pointed out, he knows all the bylaws of that particular thing very well. இம்மிடியட்டாக அதை நம்ம ஒரு இதை எடுத்து கொண்டு போய் அதை ரிசால்வ் பண்ணி அங்கேயே சால்வ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அனதர் ஒன் திங் இஸ் லைட்டர் சைடில் சார் பயங்கரமாக விட்டடிப்பார். நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது அங்கே விழும். அந்த இடத்துல எல்லாருக்கும் அது என்னன்னு புரியறதுக்குள்ள சாரை சிரிச்சிடுவார். அது நம்ம ஒரு மாதிரி பயங்கர கலோக்கியெல்லாம் அந்த இடம் ரொம்ப மாறி போயிடும். இன்னொரு 2 இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. வி அரேஞ்ச் எ மீட்டிங். சார் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் அந்த இடத்துல அப்படின்னு தான் நான் நினச்சேன். எல்லாம் திட்டி முடிச்சு கடைசியாக எந்த வகுத்துக்கு இது போதுங்களா பயங்கரமாக இருக்குது. அந்த சீன் பார்த்தீங்கன்னா சார் அவ்வளோ டென்ஷன் ஆகி எல்லாரையும் பயங்கர ஃபயர் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்து. பட் ஜஸ்ட் லைக் தட் இப்படி திரும்பி இது போகும்னு நினைக்கிறேன், இனிமேல் அவங்க பண்ணிடுவாங்க. அது வெரி வெரி ஸ்மூத்லி டேக் ஆல் தோஸ் திங்ஸ்.
ஸோ ஆஸ் யூ செட் நம்ம டிபார்ட்மெண்ட் காலேஜில் உள்ள எல்லா எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம NBA வாங்க முடிஞ்சுது வித் சார்ஸ் சப்போர்ட். அதே போல் ஏதாவது ஃபினான்சியல் இது சைன் ஆகிறது லேட் ஆகுதுன்னா ஃபோன்லேயே பேசி ஓரல் அப்ரூவல் வாங்கிட்டு இமீடியட்டாக அதை பாஸ் பண்ணி அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி சார் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி தருவார். தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நான் வந்து ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி சார் வந்து என்னை வந்து ஏஐ டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்த உடனே 2021 ஆரம்பித்தோம். அப்போ வந்து சார் வந்து திடீர்னு அப்போ தான் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் அவர் மீட் பண்ணியிருக்கேன். திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஏஐ ஹெச்ஓடிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன், நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். சார் ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம், எப்படி என்ன வந்து செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 8th பொசிஷனில் இருந்தேன். எப்படி என்னை செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவங்க சங்கீதா மேம் சொன்ன மாதிரி தான் மேபி வந்து ஹீ ஹேட் சம் ஃபெய்த் இன் மீ, நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் எல்லா இதுலேயுமே ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக எப்படி வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியா இல்லை. சார் வந்து எவ்ரி ஸ்டேஜஸ்லேயும் கைட் பண்ணார். டிபார்ட்மெண்ட்டை பில்ட் பண்ணுறதுன்னா லைக் கிளாஸ் ரூம்ஸில் இருந்து லெபார்டரிஸ்லேருந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது அடிக்கடி ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டே இருப்பார். இண்டஸ்ட்ரி பீப்புளை இன்வைட் பண்ணுவார். எனக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த ஹோல் 3 years வந்து என்னென்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரெகுலராக ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுவார். அதிலிருந்து நான் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ க்ளூவே இல்லாமல் இருப்பேன். ஆனால் பட் சார் வந்து எவ்ரி டைம் வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டே இருப்பார், என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹி கைடட் மீ அண்டு ஐ திங்க் அவரோட இதை வந்து நான் நிறைவேற்றியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேட்ச் வெளியே போகிற வரைக்கும் ஒரு டென்யூர் வரைக்கும் நான் வந்து ஒரு ஹெச்ஓடியாக சர்வ் பண்ண முடிஞ்சதுக்கு சார் தான் வந்து மெயின் காரணம். ஸோ ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஹிஸ் சப்போர்ட் ஆக்சுவலி. ஸோ சார் வந்து எப்போவுமே என்னென்னா அது சார் சொன்ன மாதிரி தான் இஸ் அ குட் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவேன். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபேக்கல்ட்டி, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்டு நான் டீச்சிங் ஆல்சோ வந்து நியூ நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சில இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம போய் சார்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணுவேன். அதையே சார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் போய் சார்கிட்ட தான் நிற்பேன். ஆக்சுவலாக சார் என்னங்க சார் பண்ணலாம், இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே கைடன்ஸ் கொடுப்பாரு சார். ஸோ சம்டைம்ஸ் ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு வந்து இம்மிடியேட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்ஓபி அவருக்கு வருதுங்க சார், அதனால் அவரால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்குது, ஏதாவது நீங்கள் நார்ம்ஸ் சேஞ்ச் பண்ணி அவருக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். சார் இம்மிடியேட்டாக என்ன பண்ணார், அவரோட பேக்கெட்லேருந்து எடுத்து அந்த மணியை கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க, அதை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நாம் வந்து இங்கே நாம்ஸை வந்து பிரேக் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பட் இம்மிடியேட்டாக நீங்கள் அவருக்கு கொடுங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நிறைய சுச்சுவேஷனில் பார்த்துருக்கேன். இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பணம் கட்ட முடியலன்னா கூட சார் அதை வந்து நிறையா டைம் வந்து அதுக்காக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். என்ன அது பண்ணுங்கள், அதை நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவர்கிட்ட. ஸோ ஒரு டேக் அவேவாக நான் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ அவரோட குடும்பத்தார் நலனுக்காகவும் சாரோட நலனுக்காகவும் இறைவனை வேண்டி. So on behalf of Coco School of Architecture, the entire team சார்பாகவே should say thank you sir. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நாங்கள் எல்லா அப்ரூவலும் எல்லா நோட்டுமே லாஸ்ட் மினிட் தான் கொண்டு போவோம். எங்கள் மக்கள் வந்து பெர்மிஷன் கிடைக்கல மேம், பில்டிங்கில் விட மாட்டேங்கிறாங்க மேம், இந்த கொஷின் சொல்லுவாங்க. நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸோட ஆன்சர்ஸோட போவேன். ஓகே சார் இப்படிலாம் கேட்டால் நம்ம இப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம். நான் ப்ரிப்பேர் ஆகாத ஒரு ஆன்சர் வந்து சார் கொஷின் கேட்பாரு, நான் திரும்ப முடிச்சுட்டு இருப்பேன். அப்போ சாரே சொல்லிடுவார், ஓகே முடிக்கிறீங்க ஃபைன் சார், ஓகே நீங்கள் எப்பவுமே லாஸ்ட் மினிட் பீப்புள் தானே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன்னா கேஇசியில் வந்து வெரி சிஸ்டமேட்டிக் ஒர்க் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். we are still practicing. That is the one thing. In that way actually I'm really thanks sir. And personally I had a lot of very tough masters. The one master very smooth and soft nature அப்படின்னா அது கௌரவசாமி சார் தான். So thank you sir.
வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் சார். தேங்க்யூ. Good evening, all the dignitaries on the stage and off the stage. எல்லா ஹெச்ஓடிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் இந்த 2 இயர்ஸில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக சார் வந்து பண்ணி கொடுத்த ஹெல்ப் வந்து நிறையன்னு சொல்லலாம். நான் லிஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப் ரெனோவேஷன். எங்களோட சிஸ்டம்ஸ் வந்து மொத்தம் 30 சிஸ்டம்ஸ் மட்டும்தான் எங்களோடதில் இருந்திருக்கு. நான் சார்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு 60 சிஸ்டம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணணுமோ இம்மீடியட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளவே அந்த ஒர்க் எல்லாமே முடிகிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேபோட சாஃப்ட்வேர், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரல் சாஃப்ட்வேர்லேருந்து மீப்ரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் எப்பயுமே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அதாவது ஐஎல்ஸ் கிளப் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த காலேஜ் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே ஐஎல்ஸ் கிளப்னு ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப்புக்கு வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணுமோ எடுத்து ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா நியர்லி 6 to 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரினில் போய் படிக்கிறாங்கன்னா அது சார் வந்து கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அவன் பிளேஸ்மெண்ட்டோடு நின்றக்கூடாது, கண்டிப்பாக அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கும் போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவை வந்து சார் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். அதே மாதிரி சாரோட மெமரி பவர், நானும் அது நிறைய டைம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ ரெக்ரூட்மெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நம்பர்ஸ் அப்படின்றத கரெக்டாக சொல்லுவார். உங்களுடைய இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸு, அதில் பிஹெச்டி வந்து 10 பேர், நெட்ஸ்லெட் வந்து 6 மெம்பர்ஸ். நம்ம கூட அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி போகும்போது கரெக்டாக சொல்லியிருப்பார். தேங்க்யூ சார். அண்ட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஒரு ட்ரைனிங், ஈவினிங் ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிக்கெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு ஆன் த டே தான் வந்து போய் மார்னிங் வந்து சார்கிட்ட கேட்டேன். இம்மீடியட்டாக ஓகே சொன்னார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 1 week முன்னாடியாவது ரைஸ் பண்ணியிருக்கணும். பட் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கேட்டாலுமே சார் என்ன பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக அதுக்கு ஓகே சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஹீஸ் ஆல்சோ எ கிரேட் ஹியூமன் பீயிங். அண்ட் நிறைய டைமில் அதை வந்து சார் வந்து அதை வந்து எங்களுக்கு வந்து உணர்த்தியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் லைக் வி ஆல்வேஸ் நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Respected hero of the day, our beloved principal sir, respected President, Secretary and Treasurer, all my respected board members, good evening, one and all present here. So as far as my interaction with our principal is concerned, I travelled with him, sir, for about all these 6 years as a senior deputy warden, as an NCC officer and as faculty of Tripoli department. Sometimes sir used to give a good punch also. அதே போல் நல்லா கரெக்ட் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டார். அப்புறம் நான் என்ன ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் கேட்டால் பண்ணி கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பசங்க என்ஜாய் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிலாம் நாங்கள் சொல்லி சார்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நீட்டாக மேனேஜ்மெண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இன்னும் நீங்கள் என்ன சொல்ல வரணும்னா, being an NCC officer, I requested sir with a big proposal and it was accepted by our trust. A huge sanction of nearly 15 to 20 lakhs for the construction of a firing range, and this was well appreciated by the DG NCC New Delhi in an open forum in NCC headquarters. And apart from that, since our son is an army officer, we utilize the services through interaction by way of organizing seminars. And one of the seminar participant and beneficiary is Captain Alvin J. Anthony. He only organized through SARSAN, and with that, within short span of 2 to 3 years, he appeared for TGC and he became officer. Now he is presently serving as an Indian military officer with the rank of captain in engineers regiment. So
This is apart from academic, our principal contributed to the NCC. So you all might have seen our commanding officer wants to thank him for his noble service to the society. Since he has gone for running a camp outside our headquarters, he has deputed the senior most JCO for presentation of momentum. Apart from that, சார் வந்து கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஸ்பீட் ஒர்க் பண்ண முடியாது. நானும் ஸ்பீட் ஒர்க் பண்ண நினைப்பேன், அவரை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஓடி தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஓடி கிராஸ் பண்ணிடுவோம், மறுபடியும் ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நல்ல ஒரு ஸ்பீட்னஸ் இருக்கும். ஸ்பீட்னஸ் நாட் ஓன்லி இன் வாக்கிங், இன் ஆல் இஸ் ஆக்டிவிட்டீஸ். That is really admirable. We used to learn a lot, sir. And apart from that, sir வந்து பெஸ்ட் ஹியூமனே சொல்லலாம். ஹியூமன் பீயிங் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நானும் ஆஸ் அ பாலிடெக்னிக் பிரின்சிபல் ஐ ரெக்வெஸ்ட் சார் டு சாங்ஷன் அட்லீஸ்ட் 2 cash awards worth rupees at least 10,000 for each student for the deserving students who are economically weak from next year onwards. I hope sir will request approve my request since it is going to be for the polytechnic students who are really in terms of backward in economy. Sir, that can be partially diverted for our polytechnic houses. So we learned a lot from sir. Since we have interaction always with him, சில டைம் சொன்னாங்க நல்லா ஜோக் அடிப்பாங்க, எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருவார் அந்த பிளாட்ஃபார்மில். அதுதான் சாரோட ஸ்பெஷாலிட்டி. சாரோட சன்னு மிலிட்ரி ஆஃபீஸர். ஆனால் சாரே சொல்லுவார், அவனை சன்னிட்ட பேச முடியாது சார், பயங்கர டஃப்பாக தான், இவர் சிவிலியன் அப்படிப்பாரு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசுவோம். ரியலி மிஸ் யூ சார். I pray God that you and your family members will enjoy all sorts of happiness, and we are really missing you, sir. Thank you. Colonel Ajay Kutinho of 15 Tamil Nadu Battalion NCC Erode, Subedar Major Nadupuri Rao, Dr. P.S. Raghavendran, Principal, Konga Polytechnic College and Associate NCC Officer of KEC, NCC Army Wing, and Dr. S. Manoj, Caretaker of KEC NCC Army Wing, will honor our principal with a bouquet, ponadai and memento in appreciation of his continued support to the NCC unit. சார் இங்கே பாருங்களா. தேங்க்யூ சார். Thank you all. May we now invite Architect R. Rajalakshmi, HOD, Konga School of Architecture, to present the portraits drawn by Mr. Devin Gash, first year BR, and Ms. Maunika Shri, final year BR, to our principal, Dr. V. Balasamy, as a token of love and affection. முதல்வர் திரு டாக்டர் வி பாலசாமி ஐயா அவர்களும் கௌரவித்தார். திரு பி சி பழனிசாமி ஐயா பாரம்பரிய உறுப்பினர் KVIT ட்ரஸ்ட் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம்.
பரமேஸ்வரி லிங்கமூர்த்தி துணைத் தலைவர் KVIT ட்ரஸ்ட் அவர்களே டாக்டர் குணவதி நம் முதல்வரின் துணைவியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக திரு டாக்டர் ஆர் குமாரசாமி ஐயா தலைவர் KVIT ட்ரஸ்ட் அவர்களை நம் முதல்வர் டாக்டர் வி பாலசாமி ஐயா அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக திரு பி சத்தியமூர்த்தி ஐயா செயலாளர் KVIT ட்ரஸ்ட் அவர்களை நமது முதல்வருக்கு விருது வழங்கி கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து திரு A.K. இளங்கோ ஐயா தாளாளர் KEC and KSC அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் நமது முதல்வர் டாக்டர் வி பாலசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். கௌரவிக்க அழைக்கின்றோம். To present the portraits drawn by Mr. Devanikash, first year BR, and Ms. Malika Shri, final year BR, to our principal Dr. V. Balaswamy as a token of love and affection. அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது முதல்வர் டாக்டர் வி பாலசாமி ஐயா அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க நமது KVIT ட்ரஸ்ட் பாரம்பரிய உறுப்பினர்களை தாழ்மையுடன் அழைக்கின்றோம். பொன்னாடை அணிவதற்கு முன்னால் நான் ERK கிருஷ்ணன் அறக்கட்டளையுடைய துணைத் தலைவர் பிரின்சிபால் அவர்கிட்ட அதிகமாக சண்டை போடுறவன் ட்ரஸ்ட்டில் நானும் தான் இருக்கும். அதிகமாக கருத்து வேறுபாடு இருப்பது நான் தான். இருந்தாலும் அத்தனையும் எனக்கு நல்ல முறையில் பதில் சொல்லி என்னை சமாதானப்படுத்தி கல்லூரி வெற்றிகரமாக நடத்திடுறாரு. அது பாராட்டுகளை தெரிவித்து இது பொன்னாடி என்சார்பாகவும் ஆசிரியர் சார்பாக
May we now invite the principals of the sister institutions to honor our principal with Ponnadai. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அறக்கட்டளை தலைவர், செயலர், பொருளாளர், தாளாளர்கள், அறக்கட்டளை உறுப்பினர்கள், உறுப்பு கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர் அனைவருக்கும் வணக்கம். பொறியியல் கல்லூரியின் பொறுப்பாளர்கள், துறைத் தலைவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போதுதான் பிஎஸ்ஜி டெக் கல்லூரியில் பணி நிறைவு பெற்று கொங்கு பொறியியல் கல்லூரியில் முதல்வர் பணியில் சேர்ந்தார் போல் தெரிகிறது. 6 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. நல்லதொரு பணி நிறைவு விழாவை ஏற்பாடு செய்துள்ள அறக்கட்டளைக்கும் விழாவில் கலந்துள்ள ஆசிரியர்கள், பணியாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த நன்றிகள். ஒரு பணியாளருக்கு பணி நிறைவின் போது கிடைக்கப்பெறும் பாராட்டுகள் பொதுவானது என்றாலும் கூட இன்று நமது அறக்கட்டளை உறுப்பினர்களிடம் இருந்தும் சக ஆசிரியர்களிடம் இருந்தும் எனக்கு கிடைக்கப்பெற்ற பாராட்டுக்கள் சிறிதே நெகிழ்விக்கின்றன. எனது கல்வி பயணம் மற்றும் தொழில் பயணம் மூலனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்து கொங்கு பொறியியல் கல்லூரியில் முதல்வர் பணி வரை ஃப்ளாஷ்பேக் என்பார்களே, அதுபோன்று எண்ணி பார்த்தால் இந்த நீண்ட பயணத்தில் அனைத்து கட்டங்களும் பெரும்பாலும் சரியான திட்டமில்லாமல் தானாக நடந்திருப்பதாகவே நினைக்கின்றன. மூலனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் SSLC, அதாவது அன்றைய 11th ஸ்டாண்டர்ட் முடித்து கோவையில் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் கல்லூரியில் PUC சேர்ந்தேன். PUC முடிந்ததும் BE சேர எனது தந்தையிடம் விண்ணப்பம் வைத்தேன். தந்தையாரோ மேற்பட்டு வேண்டாம், நீ மூலனூர் சந்தையில் காய்கறி வியாபாரம் செய் என்கிறார். பள்ளி ஆசிரியர்களிடம் புகார் செய்கிறேன். திரு தேவதாஸ் ஆசிரியர் மற்றும் திரு முத்துசாமி ஆசிரியர் இருவரும் எனது தந்தையை அழைத்து 1 மணி நேரம் அறிவுரை வழங்குகின்றனர். பின்னர் தந்தையிடமிருந்து அனுமதி வருகிறது. பிஎஸ்ஜி டெக்கில் 1978 BE படிப்பில் சேர்கிறேன். 83 IIT மெட்ராஸில் MTech படிப்பில் சேர்கிறேன். பின்னர் தொழில் பயணம் ISRO, L&T, பிஎஸ்ஜி டெக் என்று நகர்கின்றன. 2019 பிஎஸ்ஜி டெக்கில் பணி ஓய்வு பெற்றதும் கொங்கு பொறியியல் கல்லூரியில் இந்த முதல்வர் வாய்ப்பு கிடைத்ததும் கூட பெரும் திட்டமில்லாமல் தானாகவே நடந்தது போலவே எனக்கு தெரிகிறது. கொங்கு பொறியியல் கல்லூரி போன்ற பெரிய நிறுவனங்களில் 6 வருட பணி என்பது குறுகிய கால பணி என்றே சொல்ல வேண்டும். நிறைய முதல்வர்கள் இங்கு பணியில் இருந்துள்ளார்கள். இருப்பினும் டாக்டர் AM நடராஜன் மற்றும் டாக்டர் குப்புசாமி ஆகிய 2 முதல்வர்கள் இங்கு முத்திரை பதித்தவர்கள். டாக்டர் AMN 13 வருடங்களும் டாக்டர் குப்புசாமி 11 வருடங்களும் பணிபுரிந்தவர்கள். எனது 6 வருட பணி குறுகிய கால பணியாகவே இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் திருப்தியாகவும் மனநிறைவாகவும் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் பங்காற்றியதாகவே நம்புகிறேன். 6 வருட காலமும் 24/7 என்பார்களே, அதுபோன்று எல்லா நேரமும் கல்லூரியை பற்றியே யோசித்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று திட்டங்களை தீட்டி அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது முடிந்தவரையில் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்த முடிந்தது என்றே நம்புகிறேன். நான் இங்கு வந்தவுடன் அறக்கட்டளையில் மேடம் பரமேஸ்வரி அவர்கள் பிரசிடெண்டாகவும், திரு PS அவர்கள் செக்ரட்டரியாகவும், திரு கிருஷ்ணன் அவர்கள் ட்ரெஸராகவும், திரு AV அவர்கள் கரஸ்பாண்டண்டாகவும் பொறுப்புகள் வகித்தனர். 1.5 மாதங்களே என்றாலும் அந்த குறுகிய காலத்தில் பொறுப்பாளர்களின் அன்பும் ஆதரவும் எனக்கு மிகுந்த சக்தியை கொடுத்தன. மேடம் பரமேஸ்வரி அவர்கள் என்னை எப்போது தொடர்பு கொண்டாலும் எனது உடல்நலம், எனது மனைவியாரின் உடல்நலம், மகன், மருமகள், பேத்தி ஆகியோரின் உடல்நலம் பற்றி தவறாமல் விசாரிப்பார். அவருடைய பாசம் நமக்கு ஒரு சக்தியை தருவதாகவே அமைந்தது. செக்ரட்டரி திரு PS அவர்கள் பல சமயங்களில் பல முக்கிய முடிவுகளை வெகு சுலபமாக கையாளும் விதம் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். அரசு அதிகாரிகளை சமாளிக்கும் விதம்,
இக்கட்டான கட்டங்களில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் சமாளிக்கும் விதம், கல்லூரிக்கு வருகை தரும் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி அல்லது வேறு அரசு அதிகார அமைப்புகளை சமாளிக்கும் விதம் பற்றி எனக்கு தொடர்ந்து ஆலோசனைகள் அளிப்பார். என் மீது எப்போதும் தனி பிரியத்துடன் பழகும் தன்மை உள்ளவர். திரு கிருஷ்ணன் அவர்கள் கல்லூரியின் வளர்ச்சி குறித்த பல விவரங்களை மற்ற கல்லூரிகளோடு ஒப்பிட்டு நமக்கு செய்திகளை அனுப்பி வைத்து கொண்டே இருப்பார். திரு ஏவி என்றதும் என் நினைவுக்கு வருவது எனது மகன், மருமகள், பேத்தி இவர்களை பற்றி அடிக்கடி அவர் விசாரிக்கும் தன்மைதான். அதன் பின் 3 ஆண்டுகள் திரு VKM அவர்கள் பிரசிடெண்டாகவும், திரு PCP அவர்கள் செக்ரட்டரியாகவும், திரு ERK அவர்கள் ட்ரெஸரராகவும், திரு சச்சிதானந்தம் அவர்கள் கரஸ்பாண்டண்டாகவும் பொறுப்புகள் வகித்தனர். ஓனர்ஸ் என்ற நிலையை தாண்டி நண்பர்கள் அல்லது பெற்றோர்கள் போன்றே இந்த பொறுப்பாளர்கள் என்னுடன் துணை நின்றனர். திரு VKM அவர்கள் இப்போது நம்மிடம் இல்லை, தேவலோகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருப்பார் என எண்ணுகிறேன். அவரை பற்றிய ஒரு அணுகுமுறையை நிச்சயம் நான் நினைவு கூற வேண்டும். ட்ரஸ்ட் மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் சில மணி நேரங்கள் முன்பாகவே வந்து விடுவார். அஜெண்டா காப்பியை கையில் வைத்துக்கொண்டு என்னை கூப்பிட்டு விடுவார். KEC பற்றிய ஒவ்வொரு அஜெண்டாவாக கோர்ட்டில் விசாரணை செய்வது போல் என்னை கேள்வி கேட்பார். பாலுசாமி சார் என்று ஆரம்பிப்பார். என்னுடைய பதில் அவருக்கு திருப்தியாக இல்லாவிடின் டாக்டர் பாலுசாமி என்று வாய்ஸை சிறிதே உயர்த்துவார். மீண்டும் என்னுடைய பதில் திருப்தியாக இல்லாவிடின் மிஸ்டர் பாலுசாமி என்று மேலும் வாய்ஸை உயர்த்துவார். உச்சத்திற்கு போய்விட்டார் என்று அர்த்தம். சிறிது நேரத்தில் எப்படியோ எனது பதில் அவருக்கு திருப்தியாக அமையும். பின்னர் பிரகாசமாக சிரிப்பார். அப்போதுதான் எனக்கே போன உயிர் திரும்பி வரும். கோபக்காரர், ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவர். திரு PCP அவர்களை பற்றி சொல்லும்போது அரசு மற்றும் அரசியல் வட்டாரங்களில் அவருக்கு நிலவும் சிறந்த தொடர்புகள் ஆகும். இத்தொடர்புகளை கல்லூரி வளர்ச்சிக்காக அவருடைய உதவியுடன் நன்றாக பயன்படுத்தி கொண்டேன். பிரச்சனைகள் என்று வரும்போதெல்லாம், அது பஸ் ஆக்சிடென்ட் ஆயினும் சரி, ஒழுங்கு நடவடிக்கையில் ஆயினும் சரி, சைபர் கிரைம் மற்றும் வேறு ஏதொரு பிரச்சனைகள் ஆனாலும் சரி, தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ ஆலோசனைகளை வழங்கி நமக்கு உதவி செய்வார் திரு PCP அவர்கள். திரு சச்சிதானந்தம் அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவர் காட்டும் அமைதியும் வேகமும், பிசரில்லாத நிலைமையும் என்னை ஆச்சரியப்படுத்தும். திரு ERK அவர்களை பற்றி சொல்லும்போது அறக்கட்டளைக்கு சேர்ந்த அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் ஒவ்வொரு மூலை முடுக்கும் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிந்து அதன் மீது அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் எனக்கு வியப்பாக இருக்கும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதுமே குறிப்பாக இருப்பவர். அறக்கட்டளை உறுப்பினர் என்பதை தாண்டி பெரும்பாலும் அவரை ஒரு நண்பராகவே நான் பார்ப்பதுண்டு. கடந்த 3 ஆண்டுகளாக பொறுப்பாளர்களாக இருந்து வரும் பிரசிடென்ட் டாக்டர் குமாரசாமி அவர்கள், செக்ரட்டரி திரு PS அவர்கள், ட்ரெஸரர் திரு ரவி அவர்கள், கரஸ்பாண்டன்ட் திரு இளங்கோ அவர்கள் அனைவரும் எனக்கு பலவிதமான வழிகளில் ஊக்கங்களை வழங்கினர். பிரசிடென்ட் டாக்டர் குமாரசாமி அவர்களின் உடல் ஆரோக்கிய குறிப்புகளையும் மற்றும் குடும்பத்தில் உறவு மேம்பாடு குறித்த அறிவுரைகளையும் நான் வீட்டிலும் சரி, நண்பர்களிடம் சரி அடிக்கடி பகிர்ந்து கொள்வதுண்டு. கரஸ்பாண்டன்ட் திரு இளங்கோ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் போலவே ஓடி ஓடி வேலை செய்து கொண்டே இருக்கும் தன்மை கொண்டவர். இவர் கரஸ்பாண்டண்டாக இருந்தபோது நான் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் என்னுடன் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்போதுமே ஊக்கமளித்து கொண்டிருந்தார். இவருடன் சேர்ந்து பல சமயங்களில் ஆலோசனைகளில் ஈடுபடும் போதும், பிற வேலைகளில் சேர்ந்து செய்யும் போதும், தாளாளர் முதல்வர் என்ற உறவு முறையை தாண்டி சக ஆசிரியர்களாகவே பணி செய்தது உண்டு. பொருளாளர் திரு ரவி அவர்கள் கல்லூரியின் வளர்ச்சி குறித்து பல ஆலோசனைகளை வழங்குபவர். வெஹிக்கிள்ஸ் குறித்த துறையில் நமது ஆட்டோமொபைல் பேராசிரியர்களின் மிஞ்சும் அளவு தனித்திறமை உள்ளவர். உறுப்பு கல்லூரிகளின் தாளாளர்களாக பொறுப்பு வகிக்கும் திரு தங்கவேல், திரு RMD, டாக்டர் செங்கட்டுவேல், மாலதி மேடம், திரு பழனிசாமி அவர்கள் அனைவரும் என்னை பலமுறை பல வேலைகளுக்காக என்னை கலந்துரையாடல்களில் ஈடுபடுத்தி என்னை உற்சாகப்படுத்தியது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று தான் நினைக்கிறேன். அதேபோல் என்னை விட பல ஆண்டுகள் வயதில் மூத்த அறக்கட்டளை உறுப்பினர்களான திரு RMD மற்றும் திரு AKC ஆகிய இருவரும் ஆரம்பத்தில் என்னை அண்ணா என்று கூப்பிட்ட போது சிறிதே எனக்கு கூச்சமாக இருந்தது. அதன் பின் அவர்களுடைய அன்பான அணுகுமுறைதான் அந்த அண்ணா என்று அழைக்கும் முறை என்று புரிந்து கொண்டேன்.
திரு யுஆர்சி தேவராஜன் அவர்கள் தற்போதைய இண்டஸ்ட்ரி நிலவரம் குறித்தும் இண்டஸ்ட்ரிகளின் எதிர்பார்ப்பு குறித்தும் நேரிலும் தொலைபேசி மூலமும் எனக்கு ஆலோசனைகள் தந்து ஊக்குவிப்பார். அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருமே என்னை எப்போது பார்த்தாலும் சில நிமிடங்களாவது நின்று கல்லூரி பற்றியும் என்னை பற்றியும் விசாரித்து செல்வார்கள். அன்பாகவும் ஆதரவாகவும் என்னுடன் பழகி என்னை வழிநடத்திய அத்தனை அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது இந்த 6 வருட பயணத்தில் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்ற சக ஊழியர்களாகிய உங்கள் அனைவரின் உழைப்புக்கும் நீங்கள் வழங்கிய அன்பிற்கும் உற்சாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்வதில் வல்லவர்கள் நமது அலுவலக பணியாளர்கள். பிரின்சிபல் ஆஃபீஸில் பணிபுரியும் சுதா, மோகன், டிரைவர் சக்திவேல், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் ஆகியோருக்கு அலுவலக நேரம் என தனியாக இருந்ததில்லை. எந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு செல்கிறேனோ அந்த நேரம் மட்டுமே அவர்களும் அலுவலகத்தில் இருந்து செல்லும் நேரமாக வைத்து கொண்டார்கள். தேவைப்படும் போது இரவு பகல் நேரம் பார்க்காமல் கடின உழைப்பை கல்லூரியின் வளர்ச்சிக்காக அனைவருமே வழங்கியுள்ளீர்கள். இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றிய எனது கணிப்பு, நீங்கள் அனைவரும் கடின உழைப்பாளிகள், திறமையானவர்கள் என்று உறுதியாக கூற முடியும். கல்லூரியின் அசெட், அதாவது சொத்து பற்றி நமது அக்கவுண்ட்ஸ் பிரிவில் கேட்டால் ஒரு ஆடிட் ஷீட் எடுத்து வருவார்கள். அதில் நில மதிப்பீடு முதலிலும் கட்டட மதிப்பீடு இரண்டாவதாகவும் ஓரளவு ஆய்வகங்களில் உள்ள சாதனைகளின் மதிப்பீடு அடுத்தும் பட்டியலிடப்பட்டிருக்கும். என்னை பொறுத்தவரை நமது நிறுவனத்தின் முதல் அசெட், அதாவது சொத்து, இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் உழைப்பு என்றே ஆணித்தரமாக கூற முடியும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னொரு முக்கிய நபர் பற்றி நிச்சயம் கூறியாக வேண்டும். அது எனது மனைவியார் டாக்டர் குணவதி. இங்கு நான் பணியில் சேர்ந்த பின்பு இவர் சுமார் 2 ஆண்டுகள் PhD டெக்கில் பணியில் தொடர்ந்து வந்தார். அப்போதெல்லாம் எனது பணி சம்பந்தப்பட்ட பல விஷயங்களில் வீடு திரும்பிய பின் கொட்டி தீர்க்கவோ கலந்துரையாடவோ அவர் இல்லாமல் நான் திண்டாடியதை பார்த்து சுமார் 4 ஆண்டுகள் முன்னரே வாலண்டரி ரிட்டையர் மூலம் பணி ஓய்வெடுத்து என்னுடன் இருந்து வருவதால் தான் எனக்கு தொடர்ந்து 6 வருடமாக ஓய்வு வர முடிகிறது. She was playing a very big role in keeping my physical health and mental health in good condition for the past 6 years. ஒரு சென்டிமெண்டலான எண்ணம் ஒன்றையும் வெளிப்படுத்த விரும்புகிறேன். பல கட்டங்களில் தோன்றும் இடர்பாடுகள் பலவும் தீராத சோதனைகளாக காட்சியளிக்கும். உதாரணத்திற்கு GST பழைய பாக்கி டிமாண்ட் நோட்டீஸ், BSc MSc கோர்சஸ் நடத்துவது குறித்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து வரும் பிரச்சனைகள், ஹாஸ்டல்களில் மாணவர் பிரச்சனைகள், பஸ் ஆக்சிடென்ட்ஸ், MTech ஃபுட் டெக்னாலஜி பாடப்பிரிவில் படிக்கும் மாணவர்களின் UG டிகிரி குறித்த சர்ச்சைகள் போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்கேயோ எப்படியோ ஒரு நல்ல சுமூகமான முடிவுகள் வந்துவிடும். அப்போதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே தோன்றுவது, இந்த அறக்கட்டளையை 40 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பெரியவர்கள் அனைவரும் மிக நல்ல மனதுடன் நல்ல நோக்கத்துடன் ஆரம்பித்ததன் விளைவுதான் இப்படி சிக்கல்கள் அனைத்தும் விசுவாசமாக தீர்கின்றன என நினைத்துக்கொண்டேன். இதை சில சமயம் நம்மளுடைய செக்ரட்டரி அவர்களிடம் நான் பகிர்ந்து கொண்டது உண்டு. அறக்கட்டளையால் அடுத்து முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ள RP என்று செல்லமாக அழைக்கப்படும் டாக்டர் பரமேஸ்வரனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். 25 வருட காலமாக இந்த பணியில் இருப்பவர். முதல்வர் பணிக்கு இவர் இளைஞர் என்றே சொல்ல வேண்டும். இவரை பற்றி சுருக்கமாக சொன்னால், இஸ் a person with a high level of professional competence, hard-working attitude and commitment towards institutional development. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் புதிய முதல்வருக்கு தொடர்ந்து வழங்குங்கள். எந்த ஒரு நிறுவனமும் தனி ஒரு மனிதனின் உழைப்பால் உயர்வதில்லை. கூட்டு முயற்சியால் மட்டுமே உச்சத்திற்கு செல்ல முடியும். ஆசிரியர்களிடையே அவரும் ஓர் ஆசிரியராக இருந்து, அதாவது தலைமை ஆசிரியராக இருந்து உங்களை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வழிநடத்துவார் என்ற உறுதியையும் என்னால் உங்களுக்கு வழங்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பையும் கலந்து கொள்வதில் அவர் வல்லவராக இருப்பார் என்ற உத்தரவாதத்தையும் நான் உங்களுக்கு வழங்க முடியும். மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் பிரிவில் சீஃப் கோஆர்டினேட்டராக பணிபுரிந்து வரும் பேராசிரியர் துரைசாமி அவர்களும் என்னுடன் சேர்ந்து பணி ஓய்வு பெறுகிறார்.
கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும் டாக்டர் சண்முகம் அவர்களும் சரியாக 1 மாதம் கழித்து ஓய்வு பெற உள்ளார். இருவரும் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பணியாற்றி வருகின்றனர். இருவரும் கல்லூரியின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றியவர்கள். கல்லூரியின் மூத்த பேராசிரியர்களான டாக்டர் துரைசாமி அவர்களுக்கும் டாக்டர் சண்முகம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். I wish to record my gratitude to the management for treating me with good level of hospitality and respect. I would also like to add that whatever I am today is all due to the support and encouragement that I got from my parents, Veerappa Houndar and Valliyammal, my family members, wife Gunavadi, son Kirti Murugan, daughter-in-law Inida, and my teachers in the school and the college, including my maths teacher, Dr. Kandasamy, who is incidentally my father-in-law also. To conclude, while I wish to record my heartfelt gratitude to the Trust, college and all my colleagues, I wish that this great institution grows to still greater heights in the coming years. நன்றி நன்றி. பாலுசாமி அவர்கள் சொல்ல மறந்த செய்தி, அவர் 3 லட்சம் ரூபாய் தற்போது பேங்கில் டெபாசிட் செய்து நம்முடைய கல்லூரியில் சிறந்த முறையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதை ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதற்கு நம்முடைய அறக்கட்டளை சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி சார். நன்றி சொல்வது நம் தமிழரின் உயர்ந்த பண்பும் அடையாளமும் ஆகும். இனிதே முடிந்த இவ்விழாவிற்கு நன்றி உரை வழங்க திரு ஆர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள், செயலாளர் KVH ட்ரஸ்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். விழா இனிதே முடிகிறது என்று சொல்றாங்க, முடியலமா நல்லா பேச. பேச ஆரம்பிக்கிறதுனால நான் ஒரு விஷயம் பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம், பாலுசாமி சாரும் அவங்க குணவதி அம்மாவும் ஒரே பையனை வச்சு இந்த தேசத்துக்கு நம்மளை பாதுகாக்க அனுப்பிச்சாங்க பாருங்க. இவ்வளவு நல்ல நோக்கம் இருக்கிறவரு என்னை ஏதாவது திட்டுதான் நினைச்சேன். ஒன்றும் திட்டகாமா, ஏன்னா எழுதி வச்சு படிச்சதுனால அது வந்து கரெக்டா இப்ப 2-3 தடவை படிச்சு பார்த்து போறாரு. யாரையும் திட்டாம என்ன பண்ணலாம் சார். நான் இந்த காலேஜ் பிரின்சிபல் சம்பந்தப்பட்டதில்லை. நான் படிக்கும்போது 2 பிரின்சிபல் பார்த்துருக்கேன், கரஸ்பாண்டா ஒரு பிரின்சிபல் பார்த்துருக்கேன், செக்ரட்டரியா 2 பேரை பார்த்துருக்கேன். இப்போ 3வது அவர் பார்க்க வரேன். இதில் நான் அதிகம் பேசுனது பாலுசாமி சார்ட்டு தான். அதிகம் அவரு அது இதெல்லாம் வாட்ஸ்அப் பேன் போகிறவங்க தெரியுமில்ல, கதையே எனக்கு எழுப்புவார். ஸோ இந்த எந்த விஷயமா இருந்தாலும் அதை விடாம செய்யறது அப்படி எல்லாம் பேசுனீங்க. அதுல வந்து 10-20 அப்ரூவல் அனுப்புனா 10 அப்ரூவல் கையெழுத்தாகுங்கிறது பேசுனீங்க. ஏதோ நான் இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவரே அந்த மெயின் 10 அப்ரூவல் கொண்டு வந்துருவாரு. அதுக்கு கையெழுத்து வாங்குறதுக்காக மீதி 10 அப்ரூவலை எது எது வேண்டாம்னு சொல்றோம் அந்த பாயிண்ட் முதல்ல சொல்லுவார். ஸோ கையெழுத்து வாங்குற டாக்டிக்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், எல்லாருமே பிடிச்ச விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. இந்த ராத்திரி 8 மணி வரைக்கும் இந்த ஆஃபீஸில் உட்காந்துங்கிற விஷயம் எனக்கு ஆகவே ஆகாது. ஆனால் நான் அவரும் மீட் பண்ணுறதே சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் தான். இருந்தாலும் அவர்கிட்ட நான் பர்சனலாக சொல்கிறது, இப்போ பரமேஸ்வரன்ட்டையும் சொல்லியிருக்கிறது, தயவு செய்து 6 மணிக்கு மேலே இருக்காதீங்க. யூ நீட் அ பர்சனல் டைம். நீங்கள் உங்களோட எனர்ஜி ஸ்பீடு தான் வரணும். இதுவும் சுயநலத்துக்கு தான் சொல்றேன். ஏன்னா காலையில வந்து வேலை பார்க்கணும். Behind every successful man there will be a woman. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கே பயப்படுவாங்க.
அடுத்ததா அவர் சார் பேசும்போது சொன்னார் வீட்டில் கொட்டி தீக்கிறதுக்கு ஒய்ஃப் வேணும்னு சொல்லி. இந்த கொட்டி தீக்கிற விஷயம் பாதி விஷயம் நான் என்ன பற்றியா தான் இருக்கும். பேசிக்கலா சொல்றதெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. என்னென்ன சொல்லி என்ன சரி செய்கிறத ரசிச்சுக்குவார். ஆனா அவரையும் ஒரு 2-3 தடவை ஒரு விளிம்பின் எல்லைக்கே கொண்டு போயிருக்கேன். சாரி சார், அதுக்கும் காரணம் சொல்றேன். ஏன்னா நான் ஒருத்த மட்டும் இங்க கையெழுத்து போடுறதுல இது இல்லை. இங்க 36 ட்ரஸ்ட் மெம்பர் என்னை நம்பி இந்த போஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் போடுற கையெழுத்து கரெக்டா இருக்குதான்னு கேட்கறதுக்கு அவங்க கேட்டால் பதில் சொல்ற அளவுக்கு நான் தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால ஒவ்வொரு தடையும் ஒரு அப்ரூவல் நான் திருப்பி எடுக்கும்போது அந்த அப்ரூவல் ஏன் திரும்பி வந்ததுன்னு அடுத்த அப்ரூவல் வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோம், என்னென்னலாம் வந்து பண்ணணுங்கிறதுல அவர் இப்போ ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிருப்பார். பெரிய அநேகமாக கன்சல்டன்சி இப்போ போயிடலாம் நினைக்கிறேன். இப்போ ரிலீவ் ஆகிறாரு. அடுத்தது என்ன பண்ண போறாருங்கிறதுல எனக்கு என்ன ஒரு விவசாயம் பண்ண போறாருன்னு தோணும். ஏன்னா தோப்பு வச்சிருக்காரு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா விவசாயத்துக்கு வரீங்க, பக்கத்து காட்டில் போய் போர் போட்டிருக்காரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா விவசாயம் பண்ண போயிடாரு நினைக்கிறேன். இந்த 3 வருட காலம் அவரோட செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணது நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் மிஸ்டர் தமிழரசன் அப்படின்னு சொல்லி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனார். அவரும் இவரும் ஒரே ஸ்கூல்ல போனூர்ல படிச்சவங்க. ஸோ அது மூலியமா தான் வந்து இவர் வந்து இங்க ஜாப் பிரின்சிபல் போஸ்ட் வேகன்சி இருக்குன்னு சொல்லி இங்க அப்ளை பண்றாங்க. ஸோ பிரின்சிபல் தேர்ந்தெடுக்கும் பொறுப்புல நானும் ஒருவனா இருந்ததுனால பேப்பரில் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தது எதுவுமே திருப்தி இல்லாமல் சார் பாலசாமி சாரும் அந்த அவர் ராமசாமி சார்னு 2 பேர் தான் இது பண்ணோம். நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்று பார்த்தாருங்க. பேசி பார்த்தோம் எங்களுக்கு மேலே எப்படி செட் ஆவார். ஏன்னா எங்கள் 36 பேர் இருக்கிறோம். ஒவ்வொரு 3 வருஷமும் நாங்கள் பொறுப்புகள் மாறுறோம். ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் வேறு, ஒவ்வொருத்தரோட வயசுகளும் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசிபி அவர்கள் வந்து 80 வயசுல செக்ரட்டரியாக இருந்தேன், நான் 55 வயசுல செக்ரட்டரியாக இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவார் அப்படிங்கிறத தான் நாங்கள் இவர்கிட்டையும் ராமசாமிகிட்டையும் பேசினோம். எனக்கு இவர் மேலே இவர் நல்ல அபிப்பிராயம் இருந்தது. நான் என்ன அபிப்பிராயம் ட்ரஸ்ட்டில் சொல்லவே இல்லை. ட்ரஸ்ட்டில் வந்து 2 பேர்த்தையும் ப்ரெசென்ட் பண்ண சொன்னோம். 2 பேரும் ப்ரெசென்ட் பண்ணதில்லை. ட்ரஸ்ட்டில் எல்லாருமே அவர் பாலசாமி சார் தான் பிடிச்சது. எல்லாரும் ஏகமானதாக நான் ஒன்றுமே சொல்லாமல் கூட அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை விட்டு நம்ம காப்பாற்றிட்டீங்க. இனி அடுத்தது வர பிரின்சிபாலுக்கு சொல்றது நான் இன்னும் 2 மாசத்துல நான் அவங்களோட டிராவல் பண்ண போறேன். அதுக்கப்புறம் புது செக்ரட்டரி புது கரஸ்பாண்ட் வந்துருவாங்க. ஸோ ஜம்மனு அவர் விட்டு போன பாதையே நீங்க என்ன எடுத்துட்டு உங்களுக்கு வயசு இருக்கு, மென்மேலும் ஜம்மனு செய்யுங்க. நீங்க தயவு செய்து அவர் மாதிரி ஓடாதீங்க. உங்களுக்கு வயசு இருக்கு, நிதானமா எதுவா யோசிச்சு ஜம்மன் பண்ணலாம். சார் நீங்க ரிட்டையர் ஆகிட்டு என்ன சார் பண்ணலாம் பண்றீங்க? சரி சார், நானும் ரிட்டையர் ஆகி வந்துடுறேன் சார். இப்ப கோயம்புத்தூர்ல நானும் காலேஜ் போக மாட்டேன். வீட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு தோட்டம் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் இனி அடிக்கடி பாதுகிற சந்தர்ப்பம் அமையலாம். சார் வாழ்க்கையில உங்களுக்கு மென்மேலும் நல்லது நடக்கட்டும். நீங்க 2 பேரும் கொஞ்சமா சண்டை போட்டு நிறைய அன்பா இருந்து நல்ல குடும்பம் உங்களோட நல்ல செல்வாக்கோட வீட்டுக்கு வாழ பிரார்த்தித்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கொடுக்க சொல்லி சரி, பெரும் திரளாக வந்து அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வந்த அனைவருக்கும் நன்றி. 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 அடுத்து விழா நிறைவாக தேசிய கீதம்.